கல்லால் நிழல் மலை இல்லாருடைய புல்லார் இணைமலர் நல்லார். ஏற்கனவே நமக்கு குணதத்துவத்தை பற்றி ஓரளவு தெரியும். அதாவது மூலப்பிரகிருதி என்பது கரையிலிருந்து வருவது. சுத்தமாயின் காரியப்பாடு தான் வித்யாபத்தியம். அதில் கலை தான் தோற்ற முறையில் வரும். காலம் நியதி அது புது கலை வித்தை அராகம் சிறப்பு. அதில் கலை தான் முதல்ல இருக்கிறது. கலையிலிருந்து தான் வித்தை தோன்றுகிறது. வித்தையிலிருந்து அராகம் தோன்றும். இந்த கலையிலிருந்து தான் மூலப்பிரகிருதி தோன்றுகிறது. அது மூலப்பிரகிருதி என்பது குண வடிவமானது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்கின்ற முக்கோண வடிவாக இருக்கிறது தான் மூலப்பிரகிருதி. கலையிலிருந்து மூலப்பிரகிருதி பரிணாமம் இல்லை, விருத்தி. விருத்திக்கெல்லாம் கேடு கிடையாது. வரும் சின்னதாக இருக்கும், காற்று ஊனோடனே பெருசாகும், திரும்பி இது சின்னதாக போடும். இதுதான் விருத்தின்றது. ஒரு பொருள் தன்னிலிருந்து இன்னைக்கு இன்னொன்றை உண்டாக்கி தான் அழியாமல் இருக்கிறது. உண்டாக்கப்பட்ட பொருளும் இன்னொரு சுருங்கி அதுக்குள்ளே அடங்கும். பரிணாமம் தான் ஒன்று திரிந்து ஒன்றாகும். ஒன்று திரிந்துனா புது பரிணாமமாக இருந்தால் புழுகும் தெரிந்து போகும். ஏகதேச பரிணாமமாக இருந்தால் ஏதாவது ஒரு பகுதி தெரியும். நம்ம இதுவரையும் படிச்சிருக்கிறது என்னன்னா, மூலப்பிரகிருதி என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவம் உடலுக்கு அடுத்தபடி வருகிறது. அது கலையிலிருந்து தோன்றுவது, குணவடிவமானது. இந்த மூலப்பிரகிருதிக்கு இன்னொரு பெயர் குணதத்துவம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் உங்களுக்கு 36 தத்துவங்களில் மூலப்பிரகிருதி தான் இருக்கிறதே தவிர குணதத்துவம் என்ற பெயர் இல்லை, கையாளர். ஆனால் உண்மையில மூலப்பிரகிருதி என்பது குணதத்துவம் தான். குணதத்துவத்தினுடைய சேஷ்டையெல்லாம் உங்களுக்கு அந்த கரணம் வந்தால் தான் தெரியும். ஆன்மாவிடத்தில் அந்த கரணம் இல்லாமல் குணதத்துவத்தினுடைய சேஷ்டை தெரியாது. அப்போ மனபுத்தி சித்தம் அகங்காரம் என்கிற அந்த கரணங்களின் மூலமாகத்தான் குணதத்துவம் நமக்கு புரியும். ஒரு ஆன்மாவினுடைய குணம் சாத்விகமாக ராஜசமானது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த அந்த கரணங்களின் மூலமாக ஆன்மா செயற்பாட்டுக்கு வருகிற போதுதான். ஆன்மா செயற்பாட்டுக்கு வராத வரையில் அது தெரியாது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கிடைச்சிருக்கிறது. இங்கே வேறு சில விஷயங்கள் சொல்றார்கள். நாம் அந்த சித்துரை மேலியவற்றை தெரிஞ்சுக்கிற விஷயத்தை விட கூடுதலான சில விஷயங்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பாஷ்யத்தினுடைய கருத்து. அதனால் இதுவரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இவ்வளவு. இதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இங்கனம் அவ்யக்தமாய் நின்ற மூலப்பொருள். அவ்யக்தம்னா வெளிப்படை இல்லாமல். வியக்தமாக தெரியுதுன்னு உலகத்தில் சாதாரண சொல்கிற வார்த்தை அது. எல்லாம் வியக்தமாக தெரியுதுங்க, வெளிப்படையாக தெரியுதுன்னு. அவ்யக்தம்னா வெளிப்படை இல்லாமல் குறிப்பாக தெரிகிறது. அவ்யக்தமாய் நின்ற மூலப்பொருள் இயக்கமாதல் பொறுப்பு அது தெளிவாகின்ற முறையில் வெளிப்படையாக உண்டு. ஒன்றாய் நின்ற பாலையும் நீரையும் பகுக்கும் கோதிமம் போல. அன்னத்துக்கு பாலையும் நீரையும் கலந்து வச்சா அது நீர் பிரித்து அன்னமும் தீய தீம்பால். இவ்வளோ பணத்தில் அவையிடத்தில் தான் சொல்றாரு. நீர் பிரித்து அன்னமுன்னும் தூய தீம்பால் போல் பொருளை சுந்தரம் சரிதன் தன்னை. சோமசுந்தர கடவுளுடைய சரித்திரமாகி சொல்லியார் போனத்தை நீரை பிரித்து பாலை சாப்பிடுகின்ற அன்னப்பிரவையை போல நீங்கள் படிக்கின்ற தப்ப மாத்திரம் எடுத்து வச்சுட்டு படித்து எங்கேயும் தண்டக்கூடாதுங்க. அவையிடக்கு சொல்லுகிற முறைகளில் வித்தியாசம் வந்துருக்கும். அவர் அந்த மாதிரி சொல்கிறார். அங்கே அன்னம் பாலிலிருந்து நீரை பிரித்து விட்டு பாலை மாத்திரம் சாப்பிடணும். அது ஒன்றாய் நின்ற பாலையும் நீரையும் பகுக்கும் ஓதுவும் போல
ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சக்தி கலக்க, ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சக்தி கலக்க அங்கே உங்களுக்கு வித்தியாசத்துவம் காலநிதி முதலாகிய உள்ள ஆரம்பிக்கிற பொழுது அனந்த தேவருடைய சக்தி கலக்கன்னு இருப்பாங்க. அதான் பண்ணணும். அட்டவித்யேஸ்வரர் அந்த தேவர் இவருடைய சக்தியினாலே கலக்க கலக்குண்டு அதிலிருந்து தான் கால தத்துவம் ஏ தத்துவம் எல்லாம் தோன்றும் என்று அங்கே சொல்லியிருப்பார். இது ஆக்ஷனில் நடத்துகிறவர்கள் யார்? நம்ம டைரக்டர்னு சொல்கிறோமே, அதான் இந்த கலக்குண்டுன்றது. அதிலிருந்து தோன்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள். அதனால இங்கே ஸ்ரீகண்டருடைய சக்தி கலக்க கலக்குண்டு. அதனால முக்குணமாய் பகுப்புற்று விளங்கி அது 3 குணமாக பாகுப்புட்டு சமமாய் நின்ற அவஸ்தை. 3 குணமும் சமமாய் இருக்கிறது. பர்சன்டேஜில் பார்த்தா எல்லாம் சரியாக இருக்கும் ஒரே அளவு. அந்த சமமாய் நின்ற அவஸ்தை தான் குணதத்துவம் என்று சொல்லப்படுவது. குணங்கள் 3ஆயினும் தொழிற்பாட்டின்கள் ஒருங்கு நின்று ஒரு காரியத்தை செய்தல் பற்றி குணதத்துவம் ஒன்றென வைத்து எண்ணப்படும். தொழிற்பாட்டில் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று இருக்காது. ஒன்றினிடத்தில் மற்ற 2ம் அடங்கி இருக்கும். சாத்விகம் உடையவனுக்கு ராஜசம் தாமசம் அடங்கி இருக்கும். இது ராஜச குணத்தில் மிக்க இருக்கிறவனுக்கு சாத்வமும் தாமசமும் இருக்கும், ஆனால் அடங்கி இருக்கும். அது வெளிக்காட்டாது. 3 குணமும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்கிறது. அதில் ஒன்று மிகுந்து செயல்படுகிறது. செயல்பாட்டின்களே 3 குணமும் தங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால ஒரு குணம் மேம்பட்டிருக்கிறபோது இன்னொரு குணம் தாழ்வு இருக்கு. அதுதான் சொல்றாரு. தம்முள் சமமாய் என்ற அவற்றை குணத்துவம் எனப்படும். தொழிற்பாட்டின்கள் ஒருங்கு விரைவி நின்று ஒருங்கு சேர்ந்து விரைவி நின்று கலந்து தான் 2 சொன்னார். ஒருங்கு சேர்ந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை செய்தல் பற்றி அது குணதத்துவம் ஒன்று என்று வைத்து எண்ணப்படும். சாத்வீகம் முதலிய 3ம் எல்லா உயிரினத்திலையும் சமமாக இருக்குமான்னு கேட்குறாரு. ஆன்மாக்கள் தோறும் மிக்கும் குறைந்தும் விரைவு. சில ஆன்மாக்களுக்கு மிக்கு இருக்கும், சில ஆட்களோட குறைந்து இருக்கும். எது 3 குணங்களில் ஏதாவது ஒன்று மிக்கு இருக்கும், ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்கும். அது மாதிரி இருக்கும். 3 சமமாக இருக்கும் எல்லா ஆன்மாக்களையும் சொல்ல முடியாது. உலகத்தில் நம்ம பார்க்கிற போது பல பேர் சாத்வீகமாக இருப்பார்கள், பல பேர் முரடர்களாக இருப்பார்கள், வேறு ஒன்றுமில்லாத மந்த நிலையில் இருப்பார்கள். அதனால இதெல்லாம் இயற்கை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும், குறைந்திருக்கும். சிலது விரைவி முறையை சுக துக்க மோகங்களுக்கு ஏதுவாய் சுகம் துக்கம் மயக்கம் இதற்கு காரணமாக இருக்கிறது. பிரகாசம் அதாவது ஒளி முதலிய விருத்திகள் உடையவாய் நிற்கும். தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற ஆற்றல், அதுதான் பிரகாசம் நீங்க சொல்றாரு. இந்த குணம் மறைந்திருக்காது, பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாத்வீகம் உடையவர் அப்படின்றத இது வெளிப்பட தெரியக்கூடியது, வியக்தமாக இருக்கிறது, அவ்யக்தமாக இருக்காது. அதனால பிரகாசம் முதலிய விருத்திகளை உடையவாய் இருக்கும். குணதத்துவம் மூலப்பகுதியின் விருத்தியை அன்றி ஏனைய கூட பரிணாமம் இல்லை. மூலப்பகுதியோடு ஒன்றாக வைத்து ஓதவும் படும். அதாவது மூலப்பகுதின்னு சொல்லிவிட்டால் குணதத்துவத்துக்கு பேசாமலே விட்டுவிடுவார்கள். கீழுள்ள சித்தியாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூலப்பகுதி தான் சொல்லப்படுமே தவிர குணதத்துவம் என்பது சொல்லப்படாது. அது குணதத்துவம் சொல்லாதனால குணதத்துவம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. குணதத்துவத்துக்கு தான் மூலப்பகுதின்னு பேர். அதனால மூலப்பகுதியோடு ஒன்றாக வைத்து ஓதவும் படும். எல்லாமே குணரூபம் தானே. புத்தின்னு சொல்றீங்க, மனம்ன்றீங்க, இதெல்லாம் குணம் தானே. அப்படிங்கும்போது குணதத்துவம் உங்களுக்கு தனியாக என்ன சொல்றீங்க? இதுக்காக என்ன வேற்றுமை? அதான் அடுத்த கேள்வி. இப்போ புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் சொல்லணும். அவன் நல்ல மனசுப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ சாத்வீகமான மனமுடையவன் அப்படின்ற அர்த்தம் வருகிறது உங்களுக்கு. அப்போ எல்லாமே குணவடிவாகத்தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது குணதத்துவம் என்று ஒன்று சொல்கிறீங்களே, அந்த குணதத்துவத்துக்கும் இந்த குணங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கெல்லாம் ஏதாவது வேறுபாடு இருக்கா? தனித்தனியாக சொல்கிறதுனாலே இதுக்கு வேறுபாடு இருக்கணும். இருந்தாலும் தனித்தனியாக சொல்ல முடியும். புத்தி தத்துவம் முதலியனவும் உணர்வுமையாகலின் அவற்றோடு இவற்றுடைய வேற்றுமை என்னை? இந்த குணதத்துவத்துக்கும் அந்த குணரூபமாக இருக்கிற புத்தி தத்துவம் முதலியவற்றுக்கும் என்ன வேறுபாடு?
முக்குணமும் விளங்குதல் என்று தம்முள் சமமாய் நின்ற அவத்தையின் மூலப்பகுதியும் விளங்கி அங்கே விளங்குதல் இன்றி இங்கே விளங்கி இதுதான் அவ்யக்தம் வியக்தம் என்று அவர்களோட விடமொழியில் எழுதினாங்க. அதுக்கு தமிழ் எழுதியிருக்கார்கள். விளங்குதல் இன்றி தம்முள் சமமாய் நின்ற அவத்தை மூலப்பகுதி. மூலப்பகுதியே ஒரு மயக்கமாக கலக்கமாக இருக்கும், ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும். அதில் முக்குணமும் விளங்காது, பளிச்சுன்னு விளங்காது, வெக்தமாயிடும். வெக்தமாக ஆயிடுச்சுன்னா அது குணதத்துவம் ஆயிடும். விளங்கி தம்முள் சமமாய் நின்ற அவத்தையே குணதத்துவம். தம்முள் சமம் ஆனால் விளங்காமல் இருந்தால் மூலப்பகுதி. அது கொஞ்சம் விளங்கித்தானே குணதத்துவம். அவை சமமாகாது, சமமாயிருக்காமல் தம்முள் சமமாயிருக்காமல் மிக்கும் குறைந்து பிடிக்குமானால் அது புத்தி தத்துவம் முதலியவற்றில் இருக்கிற குணம். தம்முள் சமமாயிருந்தால் குணதத்துவம் என்று சொல்லணும். அவை சமமாகாது, தம்முள் மிக்கும் குறைந்தும் பரிணமிக்கின்ற அவஸ்தையில புத்தி தத்துவம் முதலியதும் ஆகும். இவை தம்முள் வேற்றுமை தான் வேற்றுமை. புத்தி தத்துவத்திற்கு முதலாகிய குணதத்துவங்களுக்கும் இந்த குணதத்துவம் என்று நாம் சொல்றதுக்கு என்ன பாருன்னா, தம்முள் சமமாயிருத்தல் என்பது எல்லாத்துக்கும் ஒன்றாயிருந்தாலும் விளங்கி நிற்பது விளங்குதல் இன்றி நிற்பது என்கின்ற ரெண்டு வகையில வேறுபடுகிறதுனால விளங்காமல் இருந்தால் ஒரு குணப்பகுதி, விளங்கி நின்றால் குணதத்துவம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளணும். ஏன்னா மூலப்பிரிஞ்சு சாதாரணமாக குணதத்துவத்தை நாம் தெரிஞ்சு விடலாம். ஒரு ஆன்மாவிடத்தில் இருக்கிற குணதத்துவத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த மூலப்பகுதியை நாம் தெரிஞ்சுக்க முடியாது. விளங்குதல் இன்றி இருப்பது மூலப்பகுதியில், விளக்கமாக இருப்பது குணதத்துவம். தம்முள் சமமாகாமல் மிக்கும் குறைந்து விருந்தால் அந்த கண்ணங்கள் முதலியவற்றில் வருகின்ற குணங்களாக குணதத்துவமாக அது கருதப்படும். அற்றே சாத்வீகம் முதலியவற்றுள் நல்ல கேட்டு கேட்டான். சாத்வீகம் ராஜசம் தாமசம் சொல்லிட்டீங்க. தம்முள் சமம்னா அது என்ன வரும்? எப்படி சமம்? ஏதாவது ஒரு குணம் மிகுந்துதானே காட்டும் ஒருத்தருக்கும். மூணு சமமாக இருக்கும் எல்லாருக்கையும். அது ஒரு விளக்கம் தான். சாத்வீகம் முதலியவற்றுள் ஒன்று மிக்க வழி, மற்ற இரண்டும் குறைந்து இருப்பன. தவத்தோர்கள் துறவிகள் என்று இருக்காங்க. அவங்க தியானம் பூஜை இதெல்லாம் செய்கிற காலத்தில் அப்போ சாத்வீகம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ராஜதாமத்துக்கும் கிட்ட வேலை இல்லை. ஒரு போர்க்களத்துக்கு போகிறான் ஒரு வீரன், அவங்ககிட்ட ராஜசம் மிகுந்திருக்கும். உக்கிரமான கோபமும் ஆத்திரமும் நீரையை பற்றி பழிவாங்கிற உணர்ச்சியும் தான் அவனுக்கு மேலே இருக்கும். அப்போ அவனிடத்தில் போய் சாத்வீகத்தை அப்படின்னு பார்க்கணும். ஒரு குணம் மிக்க வழி, மற்ற குணம் அடைந்தானே போகும். அப்படின்னு ஒரு தமிழ் சமமாய் என்றீர்கள், எப்படி வரும்? அதுதான் கேள்வி. மற்ற இரண்டும் குறைஞ்ச நிற்ப அன்றி மூன்றும் சமமாய் நிற்கல் யாண்டும் இன்மை. சமமாய் நிற்கும் அவற்றை பற்றி குணதத்துவம் ஒன்று உண்டு என்பதற்கு பிரமாணம் இல்லையா? சமமாய் இருந்தால் தானே குணதத்துவம் நீங்க சொல்றீங்க. இது ஒன்றும் சமமாய் இல்லையே. அது அப்படியே எடுத்துக்காதப்பாங்க. அர்த்தம் தெரிஞ்சா நீ சொன்ன கருத்து அப்படி இல்லை. நீ கருத்தை வாங்கி கொண்ட விஷயம் வேற என்ன? இது என்னன்னா, தத்தம் இயற்பில் சமமாய் நிற்பவற்றுக்கண்டி தமிழ் மிகுதலும் குறைதலும் பெறப்படாமையா அது பற்றி சமமாய் நிற்கும் குணதத்துவம் உண்டு என கொள்ளப்படும் எங்க. என்ன சொல்லிட்டார் அவரு? சமமாய் நிற்கும் குணதத்துவம் ஒன்று உண்டு என்று கொள்ளப்பட வேண்டும். ஆசிரியர் சொல்லியிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு இதுல ஒவ்வொன்றும் தத்தமுடைய இயற்கையிலே கொண்டு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறோம், மெடிக்கல் டெஸ்ட்னா அவன் என்ன சொல்கிறான்? இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்லணும். தத்தம் இயற்கை என்ன? குறைந்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. சாத்தியம் ஒரு இருந்தால் மேக்சிமம் 90% இருக்கும் சாத்தியம். ஆனால் பாக்கி ஒரு 10% ராஜதம் தாமசமும் அடைச்சி கொடுக்கும். அப்படித்தான் வரணும். அதனால அந்தந்த குணத்தை பார்க்கிற பொழுது அதனுடைய இயற்கையில குறைந்தும் இருந்தும் இருக்கலாம். ஆன்மாவில் இருக்கிற பொழுது அது எப்படி இருக்கும்? மூன்று சமமாய் இருக்குங்கிறது கேள்வி இல்லை. அதனால சமமாய் நிற்கின்ற குணதத்துவம் ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது. அது இருந்தால் கண்டுகொள்ள வேண்டும், மேற்கோள் நாம் காட்ட முடியாது. பெரும்பாலும் நீ சொல்ற மாதிரி
மீட்டும் குறைந்தும் தான் காணப்படும். ஆனால் இவர் சொல்றதிலிருந்து சமமாய் இருக்கிற ஒரு குணதத்துவம் இருக்கிறது என்று தெரிகிறது. அதுக்குரிய உதாரணம் நாம் தான் தெரிஞ்சுவோம். அது யாரிடத்துல அந்த மாதிரி சமமாய் இருக்கும் குணதத்துவம் உண்டு என்று தத்துவங்களை எல்லாம் நீங்கள் தத்துவமாக பார்க்க முடியாது. ஒரு ஆன்மாவின் மேலே வச்சு தான் பார்க்கணும். அதுதான் வெளிப்படுத்துவது, தத்துவத்தை வெளிப்படுத்துவது. தன்னை வெளிப்படுத்துவதற்கும் ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கும் தான் அந்த தத்துவம் உதவியாக. இனி கலை முதலியவற்றான் பிரகதி குணங்களாம் முதுவகையானும் சிறப்பு வகையானும் பூர்த்தி துணர்ந்த புள்ளனுக்கு என்றால் கல்வி. புருடனுக்கு குணதத்துவத்தினின்றும் சாத்விகத்தால் விற்கும் ஏனும் 2 குணங்களால் குறைந்தும் பரிணமித்து தோன்றி வித்தையால் பொதுமையான் வழங்கிய ஞான சக்தியை அவ்விடயந்தோறும் சிறப்பு வகையான் விளக்கி அவற்றை பெயர் சாதி முதலியவற்றால் நிச்சயிப்பிக்கும் கருவியாயும் அங்கனம் நிச்சயித்த பின்னர் அவ்விடைய வடிவத்தால் பரிணமித்து தோன்றும் ஞானமாய் நின்று ஆன்மாவிற்கு புலனாயெடுத்த போக்கியமாயும் அங்கனம் ஆகலால் உண்டானால் செய்யப்படும் இருவினை பயனாகிய புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் சிறப்பு வகையால் பற்றுக்கூடாயும் அவற்றால் உளவாகிய தன்மம் முதலிய பாவகம் வெற்றம் அவற்றினானாகிய சித்தி முதலிய பிரத்யங்கள் 50 அவற்றின் விரிவுகளுமாகிய எல்லாவற்றிற்கும் இடமாகி நிற்பதும் புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்தை பற்றி நம்ம சொல்லும்போது முந்தைய ஒரு விஷயம் படிச்சிருக்கலாமா? வித்யா தத்துவம் என்று ஒன்று இருக்கிற பொழுது புத்தி தத்துவம் என்று ஒன்று தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது வித்யா தத்துவம் பொது வகையோடு ஆன்மாவுக்கு அறிவுக்கருவியாக இருக்கிறது. ஆனால் புத்தித்துவம் சிறப்பு வகையால் ஆன்மாவுக்கு அறிவுக்கருவியாக இருக்கிறது. புதுவகை சிறப்பு வகை என்கிற வித்தியாசத்தினால்தான் புத்தி தத்துவத்தையும் வித்யா தத்துவத்தையும் வேறாகப்படுத்திருக்கிறோம். கலை முதலியவற்றான் இப்போ அந்த தனியாக ஒரு வழியாக வரும். கலை முதலியவற்றான் பிரகிருதி குணங்களான் புதுவகையாலும் சிறப்பு வகையாலும் போர்த்திருத்துவம் என்றால் நுகர்தல், அனுபவித்தல். இந்த போர்த்திருத்துவம் என்ற புருடன் இப்போ புருடன் போர்த்திருத்துவத்தை அடைவதற்குன்னா கலை முதலாகிய திருவுகள் இருந்தால்தான் அவன் போர்த்திருத்துவம் அடைய முடியும். என்ற கலையினாலே தான் அவனுக்கு தெரிய தோன்றுகிறது, செயல் தோன்றுகிறோம். வித்தையினால தான் அறிவு வேலை செய்கிறது, ஞானம் வருகிறது. அராகத்தினாலே தான் இச்சை உண்டாகிறது. இந்த அறிவு இச்சை செயல் மூன்றும் குறிப்பாக உயிரினத்திலே தோன்றுவதற்கு இந்த 3 தத்துவங்களும் தேவை. இது வந்தப்பாடுதான் ஒரு பொருளை நுகர முடியும். அவனால் கோமாவில் படுத்துட்டு இருக்கான்னு சொன்னா அவன் கண்ணு விழிச்சு விட்டதுனால உடனே அவனுக்கு சரியா போச்சுன்னு நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவன் இன்னும் ஆகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராகும். அதுக்கு அவனுடைய அறிவு இச்சை செயல் மூன்றும் விளங்க வேண்டும். அதுக்காக கலை முதலியவற்றினாலே அந்த போர்த்திருத்துவத்தைன்னா நுகரும் அனுபவத்தை எய்கின்ற பொருள் நுகர தகுதி உடையவன் என்கின்ற தகுதி உண்டாகிறது. அவனுக்கு குணதத்துவத்தில் என்றும் சாத்விகத்தால் விற்கும் என 2 குணங்களால் குறைந்தும் பரிணமித்து தோன்றி குணதத்துவத்திலிருந்து பரிணமித்து தோன்றி எது தோன்றுகிறது? புத்தி தத்துவம். இப்போ புத்தி தத்துவத்துக்கு தான் சொல்றார். இந்த குணதத்துவத்தை பரிணமித்து தோன்றி வித்தையில் பொதுமையான் விளங்கிய ஞான சக்தியை வித்தையின் கலை வித்தை அறாகிற வித்தை அறிவு கருவி தானே. உயிருக்கு ஞானத்தை உண்டாக்குகின்ற கருவி, அறிவை உண்டாக்குகின்ற கருவி. அது பொது வகையான அறிவு. நிர்விகற்பம் என்றது சொல்வார்கள். விகற்பம்னா வேறுபாடுகளை எல்லாம் அறியறதில்லை. பொதுவாக தூரத்தில் பார்க்கிற ஒரு பொருளை அது ஒரு கட்ட மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுக்கிறான் பாருங்க. இதுதான் பொது வகையால் அறிவு. அது மேலே கட்டை இல்லை, மனுஷன் 2 கை இருப்பாரு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. இது சவிகற்பம். முதல்ல பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் இந்த நிர்விகற்ப காட்சி தான் நிகழும். பார்த்த உடனே
புதுவாக தூக்கிடும். அங்கே ஒரு பிம்பம் தெரிகிறது அப்படின்மா. பிம்பம்ன்றது பொதுக்காட்சி. இந்த பொதுக்காட்சி ஆன்மாவுக்கு இயல்பாக கிடைத்த வித்தையினாலே உண்டான அறிவு நிலை. ஆனால் புத்தி தத்துவம் சதிகல்ப காட்சிக்கு ஏதுவாக வருகிறது. மேலும் ஞானம் வளருமானால் அப்பொழுது விசாரித்து புத்தியார்ந்து அது சொல்லுகிறது. இந்த மனிதன் இங்கே இருக்கிறவன் சாதாரண கதை சொல்லுவாங்க. ஒரு சேவகனும் அமைச்சரும் பார்த்தா நானும் தான் அவரை போல ஓடி ஆட்டம், நம்ம பார்த்தா இவ்வளோ சம்பளம் இருக்குது, அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டபோது அதை நம்ம ஒரு கத்திரிக்காய் வண்டி போயிட்டுருக்கு, அதை போய் பார்த்து என்னென்னு விசாரி அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டான். போனால் கத்திரிக்காய் போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டான். இந்த கதையை நாம் படிக்கிறோம். அவனுக்கு சிறப்பு வகையால் விளக்கம் இல்லை, பொது வகையால் விளக்கம். ஆனால் அமைச்சர் போனோடனே என்ன பண்ணாரு, எங்கேருந்து போகுது, எங்கேருந்து போயிட்டு போகுது, எத்தனை வண்டி இருக்கும், என்ன விலை, என்ன விலைக்கு கொடுக்குங்க, எல்லா விஷயத்தையும் அவர் விசாரிக்கிறார். அதுதான் அறிவாற்றல் வளர்ந்து இருக்கிறவர் செய்கிற காரியம். அறிவாற்றல் குறைவானவர்கள் செய்கிறார். குறைவான நிலையெல்லாம் புத்தியினாலே உயிருக்கு முதல்ல கிடைக்கிறது. புத்தி தத்துவம் அதை பரிமளிக்க செய்கிறது. அதுதான் சொன்னாருங்க. பெயர் விளங்கி சிறப்பு வகையால் அவ்வளவு விஷயந்தோறும் சிறப்பு வகையால் விளக்கி அவற்றை பெயர் சாதி முதலியவற்றால் நிச்சயிப்பிக்கும் கருவி. இன்ன பெயரை உடையது, இன்ன ஜாதி, இன்ன இனத்தை சேர்ந்தது என்று சொல்லுகிறது. இப்படி ஆன்மா ஒவ்வொரு பொருளையும் நிச்சயிப்பதற்கு அதுக்குரிய கருவியாக இருக்கிறது தான் புத்தி தத்துவம். நிச்சயித்து வல்லவித்து தோன்றும் ஞானமாய் நின்று ஆன்மாவிற்கு புலனாய் எடுத்த போக்கியமாய். புலன்னா என்ன? சுவையோடு சூடோடு சீனாத்துங்கெல்லாம் புலன்தான் இல்லையா? புலன் மூலமாக தானே அனுபவிக்க முடியும். எந்த பொருளை அனுபவிக்கிறதா இருந்தாலும் இந்த அஞ்சின் சம்பந்தம் இல்லாமல் அனுபவிக்க முடியுமா? இன்னும் கண்ணால் பார்த்து இல்லை காதால் கேட்டு இல்லை உடம்பால் இப்படித்தான் அனுபவிக்க முடியும். அப்போ புலன் என்று சொன்னால் நுகர்தல் என்று அர்த்தம் அங்கே இல்லை. நுகர்தல் கருவியாக இருக்கிறது புலன்கள் தான். அதுதான் சொல்றேன். ஆன்மாவிற்கு புலனாய் எடுத்த போக்கியம். இப்போ புலன் ஒரு பொருளை அனுபவிக்கிறதுக்கு வாசலா இருக்கு. வாசல் இவன் போது அனுபவிக்கிற பொழுது அங்க ஒன்று வேணும். அதுதான் சுவையோடு ஒரு வசதினாக்கு. ஒரு விஷயத்துல பிரவேசிக்கிறது ஆன்மா. பிரவேசித்த முற்பாடு அதுல தன்னுடைய ஞானேந்திரியங்களின் மூலமாக ஏதாவது ஒரு புலனை அனுபவிக்கிறது. அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு புத்தி தத்துவம் அங்க துணை செய்கிறது. அதான் புலனாய் எடுத்த போக்கியம். போக்கியம்னா நம்முடைய அனுபவம். நாம் அனுபவிக்கிறதுக்கு புலன் மூலமாக தான் அந்த அனுபவம் நிகழ்கிறது. இது புலனாய் எடுத்த போக்கியம். அந்த போக்கியமாக இருக்கிறது புத்தி தத்துவம் தான். புத்தி தத்துவம் அந்த இடத்துல வரலன்னு சொன்னா இந்த புலன் பார்த்துட்டு இருக்குமே தவிர அனுபவிக்க முடியாது. ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் எதுக்கு ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் ஏதோ சிந்தனையில் இருக்காரு, அதனால அவரை பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு இப்போ வந்தீங்க அப்படின்றாரு. நான் 10 நிமிடம் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு விட்டுட்டா இருக்கீங்க, இன்னமும் ஞாபகத்தில் இருக்கீங்க, நான் கவனிக்கலை. அப்போ புத்தி தத்துவம் அங்கே செயல்படலை. புத்தி தத்துவம் வேற இடத்துல செயல்பட்ட காரணத்தினால புலன் இருந்தாலும் கூட புலன் மூலமாக ஒரு விஷயம் போகல. புத்தி தத்துவம் வந்துதான் அந்த விஷயத்தை வாங்கணும். சில தமிழில் புத்தி தத்துவம் என்பதை மனம் என்று கூட சொல்லலாம். புந்தியை மனமதென்றும் மனத்திலே புந்தி என்றும் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு என்று சுஞானி சித்தியாரி சொல்வார். அதனால உங்களுக்கு மனம் வந்தால்தான் உங்களுக்கு நடக்கும். அப்படி சொன்னால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மனம் அதில் ஈடுபடலைன்னா சமையல் நடத்துகிறாங்க பெண்கள், அவங்க போகும்போது அவங்க வேற நினைப்பில் இருந்தாங்கன்னா பிள்ளையை பற்றியோ பேரனை பற்றியோ ஒரு கடிதம் வருகிறது, ஒரு தந்தி வருகிறது, டெலிஃபோன் செய்தி வருகிறதுன்னா அந்த ஞாபகத்திலேயே இருந்தாங்கன்னா இங்கே எவ்வளோ உப்பு போடுறது எவ்வளோ காலம் போடுறதுன்னு தெரியாது. இன்னும் இன்றைக்கி சமயம் மூலமாக இருக்கேன்னு கேட்டால் ஞாபகம் எல்லாம் வேற இருக்குங்க, பேரனை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஒரே கவலையாக இருந்தது, அதனால் அது சரியாக செய்ய முடியல, தப்பாக இருந்தால் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயமாக பார்க்குறோம். காரணம்
நினைவு வேறு இடத்தில் இருக்குமானால் புலன் மூலமாக அனுபவிக்கக்கூடிய போக்கியம் தடைபடும். அதுதான் சொல்றாரு. அப்போ அந்த புத்தி தத்துவம் கூட சேரணும். புத்தி தத்துவம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு அந்த கரணங்களில் எல்லாத்தையும் முன்னாத்தான் பார்க்கணும். சின்ன சின்ன வேறுபாடு அந்த கரணங்களில் 4 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கிட்டத்தட்ட சித்தம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அந்த கரணம் 4ல் 3 தான் என்று சொல்லுகிற சித்தாந்தம் இருக்கிறது. அதே உங்களுக்கு ஞானமாய் நின்ற ஆன்மாவுக்கு புலனாய் எடுத்த போக்கியமாய் புத்தி தத்துவம் இருக்கிறது. அங்கனமாகலால் குருடனால் செய்யப்படும் அவ்வளவு நெருக்கமாக ஆன்மாவுக்கு அந்த புத்தி தத்துவம் இருக்கிறபடியினாலே குருடனால் செய்யப்படும் இருவினை பயனாகிய புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் இருவினையின் பயன் என்ன? புண்ணியம், பாவம். இதுக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கிறது புத்தி தத்துவம். இந்த புத்தி தத்துவம் உங்களுக்கு அந்த புரியத்தக்க சரீரத்தில் இருக்கிறது. 5, 3, 8 இல்லையா? 8 வரும்போது 3 வரும்பொழுது மனம், புத்தி, அகங்காரம். அதனால்தான் உயிரோடு ஒட்டி நிற்பது. உயிர் இந்த சூழ சரீரத்தை கொண்டு விட்டு அடுத்த பிறவிக்கு போனாலும் கூட அப்போது இந்த சூட்சும சரீரம் கூடவே இருக்கிறது. இந்த பிறவியை செய்த இருவினையுடைய பயனாகிய புண்ணிய பாவத்தை சுமந்து செல்லுகிறது புத்தி. அந்த புத்தி தத்துவம் கூடவே போறபடினாலே அடுத்த பிறகு எங்க நுழைஞ்சாலும் அந்த புத்தி தத்துவத்தின் மூலமாக அந்த ஆன்மா செய்த இருவினை பயனாகிய புண்ணிய பாவம் அதுக்கு நேரடியாக வரக்கூடியது. அவன் மூட்டை அவனும் தூக்கிட்டு போவான் கடவுள். எல்லாத்தையும் மூட்டையை சேர்ந்து வச்சு அவர் வந்து பங்கு பிரிக்கலாம். அவரவருடைய காரியம் அவரவரிடத்திலேயே அடக்கி இருக்கட்டும். அதுதான் புத்தி தத்துவத்திலுள்ள அந்த இருவினை பயன் அடக்கி இருக்கணும். அந்த புத்தி தத்துவம் தான் நேரி தத்துவம் அந்த நிலையை வாங்கி வரையறுத்து வருகிறது. இதுதான் பால்முறை தெய்வம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். துர்காத்து சொல்லும்போது பால்முறை தெய்வம்னு சொல்றார். பால்னா வினை, வினையை வரையறுக்கிற தெய்வம். நீ இந்த நேரத்தில், இந்த இடத்துல, இந்த பிறவியில, இந்த நாளில, இன்னாராலே, இந்த உயிராலே நீ இந்த பிறவியை அனுபவிக்க வேண்டும், இந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுக்கிறது. பால் வரை தெய்வம் உண்டு. அது தவிர வினை, வினையானது ஒன்றும் இல்லை. தனியாக சொல்றாரு. பால் வரை தெய்வம், வினையே உள்ளம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தெய்வம் ஒன்று கூட வச்சுவாங்க. பித்திருக்களுக்கு நீங்கள் கடன் செய்கிற பொழுது அந்த கடன் நேர பித்திருக்களுக்கு போறதில்லை. ஒரு தபாலை நீங்க போட்டா போஸ்ட் ஜெனரல் கொண்டா போயிட்டு அங்கிருந்து அது கிளம்புறது. அங்க போனாலும் கூட ஷாப்பிங் செக்ஷன்ல எங்க இருக்கிறதோ அங்கிருந்து தான் மாற்றுவாங்க. இங்கிருந்து நேராக அது பறக்காது, ஷாப்பிங்கு போகும். மொத்த மூட்டையும் ஒன்றா போகும். அதுலேருந்து பிரிச்செடுத்து எந்த இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி அனுப்புவாங்க. இதுதான் சொல்றாரு. பால்முறை தெய்வம்னு சொன்னா உன்னுடைய விலையை வரையறுக்கின்ற தெய்வம். புத்தி தத்துவத்திலே அந்த வேலையை இறைவன் கொடுக்கல. புத்தி தத்துவத்துக்கு பிறகு காலம் நீதி என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது அல்லவா? அந்த நீதி தத்துவத்தின் மூலமாக இந்த வினைகளை வரையறுத்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் அனுபவிக்கிறது. செய்த வினையெல்லாம் புத்தி தத்துவத்தில் சூட்சமாக அடங்கியிருக்கிறது. அவ்வளவு வினைகள் நாம் செய்திருக்கோம், அவ்வளவு புத்தி தத்துவத்தில் அடங்கும்னு சொல்றீர்கள். இப்போ நமக்கு செல்வம் இருக்கிறது, அது கூட என்ன, அது எவ்வளவு விஷயங்கள் அடக்கி வச்சிருக்கோம். எப்படி வருகிறது தெரியல. இவ்வளவு தூரம் ஒரு பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து சொல்லி விட்டா ஒரு 16,000 பாடல்களை அதிகம் பார்க்கணும். சுலபம் முடியாது. இப்போதான் ஏமாற்ற முடியாது. சித்தாந்தத்தில் அவன் சொல்லியிருக்கிறதெல்லாம் எல்லாருமே பாதமொழிக்கு போகணும். வெறும் சடப்பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த காரியங்களிலேயே பெரும்பகுதியை சுருக்கி சிறிதாக செய்ய முடியும் என்று சொன்னால் சித்துப்பொருளாகிய சத்தியம் ஆன்மாவும் இந்த தத்துவங்களை கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும்? சித்துப்பொருள் அல்லவா? அது ரெண்டு அதை உபயோகப்படுத்துறது ரெண்டு சித்துப்பொருள் இல்லையா? அதனால் சொல்றாரு. குருடனால் செய்யப்படும் இருவினை பயனாகிய புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் சிறப்பு வகையால் பற்றுக்கோடாகும். இதுதான் பற்றுக்கோடு. இது புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்தில் தான் நமக்கு அடங்கி இருக்கிறது. இவர்தான் புத்தியை சரியா வச்சுக்கிறார். நான் சொல்லுவேன், புத்தியை வாங்கி என் பாதாமுகத்தில் புகழ். புத்திக்குள்ள என்னென்னமோ போகிறது.
அதை கொஞ்சம் வாங்கினா பிடிங்கி இழுத்து அது போய் சிக்கின்னு விட்டுறது. பல விஷயங்களில் சிக்கின்னு விட்டுறது. உலகத்தில் ஒரு காமத்தில் போயிருக்கும், பணப்பேராசையில் போயிருக்கும், படிப்பினாலே சில பேருக்கு அகந்தை அகங்காரம் வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களில் போய் சிக்கிக் கொண்டு அதையே விடாமல் இருக்கும். இத்தனை வயசாகி இந்த ஆளுக்கு இந்த கோபம் போகல் பாருங்க அப்படிமா அதை விடாது. எப்பொழுதுதான் நானும் கண்டுபிடிச்சு பார்க்குறேன், பொறுமையே வர்றதில்லை. நான் வேடிக்கையாக சொல்கிறேன், ரயில் ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தாரு, அவருக்கு கோவமே வரமாட்டேங்க, நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரெண்டில் ஏற்கனவே உட்காந்துருந்தார். இவர் பெரியவர் ஒருத்தர் ஏறினார். ஏறினோடனே அவர் போய் கேட்டார், ஏங்க இது விழுப்புரம் போகுமா? விழுப்புரம் போகுதுயா உட்காரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அடைஞ்சு, ஏன் விழுப்புரம் தான் ஏன் போகுது தான் போகுதுன்னு சொன்னேன். உட்காருங்க, யார் கோபப்படாது. ரெண்டாவது கேட்டார், ஏங்க நீ திண்டிவனம் வழியாக போகுதா வேற எந்த வழியாக போகுது? ஏயா ரயிலில் உட்காந்துட்டா விழுப்புரம் போகிறதான்னு சொன்னேன், நீ இதில் உட்காந்துருக்கா விழுப்புரம் தானே போகணும். அதுக்கு எப்படி போகணும்? அவனுக்கு என்ன போகணும், இது அந்த வழியாக போகணும். அதுக்கு மேலே திரும்பி யோசனை கொடுத்துருவார், நீ போங்களா என்ன சும்மா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்க, உடனே ஒரு போகணும். என்னங்க இப்போதானே துணிங்க கோவத்தை விட்டுட்டேன். காட்சிக்கு போனவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பழத்தை விட்டு ஏதாவது ஒரு காலை விட்டுருப்பாங்க. அது என்னடான்னா, இவன் ஏதாவது ஒரு கொத்தவரங்காயை விட்டாங்கம்மா, சீதாப்பழம் விட்டாங்கம்மா, இதெல்லாம் யார் சாப்பிட்றான் அதிகமாக எடுத்து? வாழையை விட்டேன்னு சொல்லணுங்க, ஏன்னா அதான் அதிகமாக சாப்பிட முடியலை. எல்லாரும் சாப்பிட்ற விஷயம். வாழைப்பழத்தை விட்டேன்னு சொல்லாம அது சொல்ல மாட்டான். எதுவும் எப்பவும் உபயோகப்படுத்தாமல் நம்ம வச்சிருக்கிறது சொல்லணும். அது காய உணவும் இல்லை, பழத்தை உணவும் இல்லை. காய விடுவதுன்னா காய்களை விடுவது, கோபத்தை விடுவது. பழத்தை விடுவதுன்னா ஆசையை விடுவது, மோகத்தை இன்பத்தை விடுவது. காசுக்கு போயிட்டு வந்த ஒரு பாடம் கூட கல்யாணம் பண்ணிக்கிற ஆசிரமத்திற்கு வந்ததுன்னா இவ்வளவு வயசாகி இவ்வளவு தாத்தனை இருக்காரு, இன்னும் புத்தி இப்படி போயிட்டு இருக்கேன்னு நான் கேட்பான். அதுக்காகத்தான் அங்கே போன உடனே எல்லாத்தையும் விட்டுடு. இனி கோவப்படுறது இல்லை, இனி காமப்படுவதில்லை. ஏன் காய வர்றது, பழத்தை வர்றது, ஒரு இலைய வர்றது அப்படின்னு சொன்னேன். இலை என்பதை விடு, கேட்டவர்களுக்கு கொடு. நாம சொல்லக்கூடிய பொருளை மறந்துடும். உடம்பை ஒடுத்து கடம்பரை கொடுன்னு ஒரு பழமொழி. என்ன அர்த்தம்? பகல் பூரா கடுமையாக வேலை செய்யறவன், கூடாலி எடுத்து விறகு வெட்டுறான், மண் வெட்டுறான், இந்த மாதிரி கடுமையான வேலை செய்யறவன் உடம்பை ஒடுத்து வேலை செய்ய விட்டு பிறகு இரவுல போனோம்னா ஒரு கிளாஸ் சாராயம் வாங்கி ஆகணும், வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் அந்த போய் சாராயம் குடிக்கிறதுக்கு பதிலாக கடப்ப மரத்தாலே செய்யப்பட்ட பெஞ்சியில் படுத்துடும், வலி பூரா போட்டுடும், குறையில் போட்டுன்னா ஜம்முன்னு இருக்கணும். இதுதான் சொன்னார். உடம்பை முடித்து கடம்பிலே கடப்ப மரத்துக்கு அந்த மாதிரி சேர்க்கணும். உரிய மரத்தில் வந்தால் இல்லாத யாரையும் வாங்கிக்கலாம். ஆஃபீஸில் வெளியே போகணும்னு கேட்குறவன் என்ன பண்ணுறான்? சப்பாத்தி பழத்துக்கு அப்பட்டை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கான், அதனால வெங்காயம் போட்டு வச்சுப்பான். உடம்பு கட்டில் தான் ஆகிடும். மேனேஜர்கிட்ட போய் எனக்கு நாளைக்கு லீவுங்க, உடம்பு பாருக்கு போட்டு போடணும். நம்ம அண்ணன் போனோம்னா வெங்காயத்துக்கு அங்கே போட்டுட்டு இதுன்னு ஒரு அளவுக்கு. இது வேற இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு பாருங்க. உடம்பை ஒடுக்கி உடம்பின் மேலே உனக்கு இருக்கிற பத்தை நீக்கிவிட்டு கடம்பிலே படு, கடம்பு மரத்துக்குரியவனாகிய முருகப்பெருமானிடத்திலே உன்னை சேர்த்து. உடம்பின் மேலே இருக்கிற பத்து இருந்தால் உலக இன்பங்களை உடம்புக்கு வாங்கி தருகிற வேலைகளை நீ டிரான்ஸ்ஃபர் வேலை தான் பண்ணணும். இந்த உடம்புக்கு எது தேவை, என்ன வேணுங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. போனோம்னா ஒரு வெங்காயம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா கேட்குறாங்கல்ல, நீங்கள் என்ன சாப்பிடுங்க, என்ன செய்யட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி உடம்புக்கு வேண்டிய தேவைகளை அனுசரிக்கிற காரியத்தை விட்டுவிடு. உடம்பு போக்குகளை பெரிதாக கருத வேண்டாம். இறைவனை எப்பொழுதும் நினை. அதுக்காக உண்ட பழமொழி. பழமொழிகளில் நமக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. பத்தை விட்டு இறைவனை பிடிக்கிறது. புத்தி தத்துவத்தை சொல்லும்போது புத்தியை வாங்கி நீ பாதாங்குயத்தில் புகட்டி அன்பால் புத்தியை வாங்க அறிகின்றேன்.
இந்த புத்தி எதுலையுமோ சிக்கிக்கொண்டு விட மாட்டாமல் இருக்கு இல்லையா, அதை பிடிங்கி வாங்கினா விழுத்து வாங்கணும். அப்புறம் நீ பாதாமுயத்தை போட்டு உன்னுடைய பாத தாமரையிலே போட்ட வேண்டும். போட்டுறதுன்னா ஊக்கா ரெண்டையும் இருக்குன்னா ஊவாவும் இருந்தால் ஓ ஆகும். போட்டுதல் எண்ணெய் போட்டுறதுன்னு குழந்தைக்கு சொல்லுவாங்க. போட்டுறதுன்னா என்ன, காற்றில் போட்டு கொடுக்கறது இல்லை, பாராடையால் துவட்டுதல், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்புறது. அதுக்கு தான் போட்டுதல் வருது. சுற்றிட்ட ஒரே நாளில் தூக்கி சாஸ்திரத்துக்கு வந்துடும் சொன்னால் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். தினந்தோறும் இறை வழிபாடு, மனசு தியானம், அது முதல்ல ஒரு 5 நிமிடம் பண்ணலாம், அப்புறம் 10 நிமிடம் படிக்கலாம். திருமுறை பாராயணம் சொன்னால் முதல் நாளே புத்தகத்தை முடிச்சு போடுறதுன்றது. சில பேர் வேலையை முடிச்சுட்டு ஒரு வேலையை முடிச்சு விடுவேன் அப்படின்னாங்க. அது தியானம் இல்லை, ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி கிடையாது. தினமும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். அதுதான் புட்டியை வாங்கி நீ பாதாமுகத்தை போட்டி இறைவனுடைய திருவடி தாமரைகளில் புட்டியை போட்ட வேண்டும். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தணும். இந்த பருத்தி பூண்டிகைன்னு சொல்லுவோம். பஞ்சு கொண்டாந்து பெரிய தேங்காயில் இந்த கண் இருக்கிற இடத்த பொத்தல் பண்ணி அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சை உள்ளே அனுப்பிச்சுடுவோம். பஞ்சு தேவைப்படுறது தான் என்ன பண்ணுவான், அதை எடுத்து பிரிச்சுப்பான். அதுக்குள்ள இருக்கு. அது பருத்தி பூண்டிகைன்னு வருது. அது இலக்கணத்தில் அது உதாரணமாக எடுத்து காட்டுவாங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைக்கணும். ரொம்ப பொறுமை பண்ணணும். அதுதான் சொல்றார், புத்தியிலிருந்து இருக்க ஒரு விஷயத்தை அதில் உள்ள இருக்கிற விஷயத்தையும் வெளியில் அனுப்பணும். அப்போ தான் புத்தி கொஞ்சம் காலியாகும். காலியாக பார்த்து நல்ல விஷயத்தை அதுக்குள்ள சொல்லணும். அதுதான் சொல்றாரு, புத்தி தத்துவத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. நீ செய்த வினையினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம தான் இருக்கிறது. அது வினையின் பயனை அது கூடவே இருந்து தருகிறது. இந்த புத்தி தத்துவம் புரியட்ட சரீரத்தில் ஒன்று. அதனால அது சூட்சும உடம்பாக உயிரோடு எப்பொழுதும் இருக்கிறது. இறைவனிடத்தில் போகிற போதுதான் அந்த சூட்சும உடம்பு உயிரை விட்டு கடலுகிறது. வெறும் உயிர் தான் இறைவனிடத்தில் போக முடியும். தத்துவங்களோடு கூடிய உயிர் போகாது. அதுக்காக தான் தத்துவ சுத்தி என்று தத்துவங்களை வீழ்ச்சியில் இழுத்து கட்டி விடுகிறார்கள். நான் சொல்றேன், குருடனால் செய்யப்படும் எரிவினை பயனாகிய புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் சிறப்பு வகையால் 10 கூடாது. அவற்றான் உளவாகிய தன்மம் முதலிய பாவகம் 8. இந்த பாவம் 8 பாவம் பின்னால் வருது. அவற்றினால் ஆகிய சித்தி முதலிய பிரத்யங்கள் 50. அவற்றின் விரிவுகளுமாகிய எல்லாவற்றுக்கும் இடமாய் நிற்பது புத்தி தத்துவம். இந்த லிஸ்டத்தையும் பின்னால் சொல்றார். ஒவ்வொன்றும் என்ன, ஜன்மம் அதன்மம், ஞானம் அஞ்ஞானம், வைராக்கியம் அவைராக்கியம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் என்று இப்படி இன்னும் நேரும் எதிர்மறையாகவும் இருக்கக்கூடிய 8. அதுதான் சொல்றாரு. ஜன்மம் முதலிய பாவகம் 8. பாவகம்னா பாவிப்பு, அந்த பாவனைகள். இந்த பாவனைகள் என்பது 8 பாவனைகள் இருக்கிறது. அதெல்லாம் விளக்கமாக பின்னால் சொல்ல போற அந்த இடத்துல படிக்கலாம். நிச்சயித்தல் தொழில். நிச்சயித்தல் தொழில் எதுக்குரியது? புத்தி தத்துவத்துக்குரியது. நான் முதலில் சொன்னோம், தூரத்தில் தோன்றுகின்ற ஒரு பொருளை பொது வகையால் அது கட்டை என்று அறிவது வேறு. சனிகற்ப காட்சியினாலே அது இன்னது என்று சொல்லி நிச்சயிக்கின்ற தன்மை புத்தி தத்துவத்துக்கு தான் உண்டு. அதுதான் சொல்றார். நிச்சயித்தல், சங்கற்பித்தல், அபிமானித்தல் என்று இந்த கருத்துக்களை நாம் சொல்லணும். நிச்சயித்தல் என்பது ஒன்று, சங்கற்பித்தல் என்றால் இதை செய்வேன் என்று எழுதல். சங்கற்பம் சங்கல்பம் பண்ணிக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்டால் ரூபாய் வாங்கிப்பார், இருக்கிறாருன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழில் அழகாக சொல்லலாம். நான் இந்த தீ இந்த வாரம் நட்டத்தில் இந்த நாளில் என்னுடைய குடும்பத்துக்கு நலன் வேண்டி இதை செய்வதாக இன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதான் சங்கல்பம். சங்கல்பம் தான் நம்முடைய நினைவு என்ன, எதுக்காக இந்த செய்தி இது வேலை. என்னுடைய சங்கல்பம் என்னன்னா எந்த காரியத்துக்காக செய்யப்படுகிறது, என்னுடைய தந்தைக்கு கடன் இருப்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுவார்கள். அதான் சங்கல்பம். அதுதான் முதல்ல பெரிய ஸ்லோகமாக சொல்லுவாங்க. அதில் வாரம் நட்சத்திரம் இடம் போக்குவரத்து தான். எந்த தேசகாரத்தை வைமசுவம் முன்னந்தரே அட்டாரே கலிகை குண்டமாதே ஜம்புத்திரியே பாரவர்ஷே பரதகண்டே நிரோக தட்மே பாக்ஷே
शराब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिः प्रभवादीनां षट्संवत्सराणां मध्ये दुर्दुजिनाम संवत्सरे दक्षिणायने இன்னும் ருது அப்புறம் பருவம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி இந்த நல்ல நாளில் நான் இந்த நதி தீரத்தில் இந்த மலையில் அமர்ந்து என்னுடைய தந்தைக்குரிய திருப்படலை செய்கிறேன் அப்படின்னு சங்கற்பித்தல். இது சங்கற்பம்னு சொல்லி சங்கற்பித்தல். அபிமானித்தல் என்னுடையது நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறானே அது அபிமானித்தல். நிச்சயித்தல் இது இந்த மாதிரி ஏற்பாட்டோடு செய்கிறேன்னு சொல்லுகிறானே அது நிச்சயித்தல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அந்த சம்பிரதாயம் நிச்சயத்தில் தான் வரும். பொதுவாக செய்ய காரியம் ஒன்று, ஆனால் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் பிள்ளை போடுவது பாருங்க, அந்த நிமிஷத்தை பாருங்க. சுவாமிக்கு பிரார்த்தனை செலுத்துகிற போது காவடி எடுத்தல் முதலாக காரியங்களை செய்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் வரும். இந்த பாரம்பரியம் அதுதான் நிச்சயத்தில் வரும். எப்படி இதை செய்வது என்பதை முடிவு செய்வது. இந்த மூணு இதில் சொல்லப்படுது. நிச்சயித்தலாவது யாதனையும் கூடுது. நிச்சயித்தல்னா என்ன அது சொல்றேன். ஆன்மா அந்த கரணங்களோடு கேள்வி உடனாய் நிற்கும் வித்தை மாத்திரையே கல்வியாக கொண்டு வித்தை எது கலை வித்தை யாராக அந்த கரணங்களில் வரதில்லை. அது மனம் புத்தி சித்தம், அதை விட்டுடுங்க. உடனாய் நிற்கும் வித்தை மாத்திரையே கல்வியாக கொண்டு ஆன்மாவுக்கு உடனாய் நிற்கும் கருவி வித்தை. ஏன் உடனாய் நிற்கும் சொன்னாரு? ஆன்மா புருஷனாவதற்கு அந்த வித்தை அஞ்சல் ஒருவங்க இல்லையா? காலம் மீதி கலை வித்தை அராகம் அங்கு சென்றதால புருடன். அப்போ ஆன்மா நுகர்வதற்கு தகுதி அடைவதற்கு காரணமாக இருந்தது அந்த வித்தை. அதனால ஆன்மாவுக்கு உடனாய் நிற்பது அப்படின்னா இந்த அஞ்சலி கேட்டுவிட்டா ஆன்மா ஒன்றும் இல்லை, ஒரு செயலும் மாற்ற முடியாததால இந்த அஞ்சு தத்துவங்களும் அது செயலாற்றலுக்கு வர வேண்டும், வினை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனால் கூட்டப்பட்டது. அதுதான் சொன்னார். உடனாய் நிற்கும் வித்தை மாத்திரையை கருவியாக கொண்டு வாயில்களை அனுஷ்டித்த வழி. இந்த ஆன்மா வாயில்களை அனுஷ்டித்தது. வாயில் என்று தெய்வாய் கண்முக்கு செல்லும். ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா ஆன்மா என்ன பண்ணும்? வித்தையை உதவியாக வைத்துக் கொண்டு இந்த அறிவு கொஞ்சம் அறிவு உண்டாகி கண் மூலமாகவோ செவி மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ ஒரு பொருளை நுகர்வதற்கு புறப்படுகிறது. வாயில்களை அனுஷ்டித்த வழி. எதிரே தோன்றுவது ஒரு விஷயத்தை, அப்போ எதிரே தோன்றுகிறது ஒரு விஷயம். அதை பொதுவகையால் இது ஒரு பொருள் என்று அறிதல் ஆகிய நிர்விகற்ப காட்சி உட்பட நிகழ்மன்றோ. நிர்விகற்ப காட்சினா பொது காட்சி. இது ஒரு பொருள் எழுத ஒன்று கிடையாது, இன்னும் அப்படி இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கருப்பா சிவப்பா, நெட்டையா குட்டையா, பருமனா ஒல்லியா சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு பொருள் அந்த தெரியுது, என்னன்னு புரியல அப்படின்ற மாதிரி இந்த நிர்விகற்ப காட்சி உட்பட நிகழும். அதன் பின்னர் மனத்தை அகற்றிப்ப மனமானது சித்தமாய் நின்று இது யாதாக பார்த்து என ஒன்றை தூக்கி சிந்தித்து, இது யாதாக பார்த்து என்று ஒன்றை தூக்கி சிந்தித்து என்னமா இருக்கும் அப்படின்னு அது சிந்திக்கிறது. சிந்தித்த பிறகு இது குட்டியாக பார்த்து மகனாக பார்த்து என்று ஒன்றை சங்கற்பிக்கிறது. இது கட்டை, இது ஒரு ஆள் அப்படின்னு சங்கற்பம் நினைவு முடிகிறது. இது தான் அப்படின்னு அப்படி சங்கற்பித்தோம். அதுக்கு ஆமோ அன்றோ நான் சொல்றது சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு சந்தேகப்பட்டோம். அப்போ நிச்சயத்திற்கு ஏதுவாகிய வேட்கையை விளைத்துள்ளது. என்ன தெரிஞ்சுண்டாகணுன்ற ஒரு ஆசையை புரிஞ்சிக்கு உண்டாகும். நான் நினைக்கிறது சரிதானா சரியில்லையோ அப்படின்னு சந்தேகமும் வரும் முதல்ல. அப்போ உடனே என்ன பண்ணணும்? என்ன தெரிஞ்சிக்காம படுறதில்லை. அப்போ ஆங்காரம் எழுப்பும். உடனே நான் இந்த என்னதுன்னு சொல்லி விடணும் உங்களுக்கு அப்படின்னு ஆங்காரம் என்கின்ற தத்துவம் வந்துடும். அவங்க ஆமோ அங்கோவின் அழுத்தும் நிச்சயத்திற்கு ஏதுவாகிய வேட்கை வளர்த்துவிடும். அதன் பின் ஆன்மா ஆங்காரத்தை அழுப்பிக்க. அப்போ ஆன்மா பொழுது ஆங்காரத்தில் சேர்கிறது. அந்த தத்துவத்தோடு ஆங்காரமானது குற்றி என்றாதல் மகன் என்றாதல் ஒன்றை நிச்சயிப்பன் யான்.
கட்டையா மகனான கண்டுபிடிச்சவன் அப்படின்னு நான் 4 காலம் அகந்தையை விளைத்து என்னால் அது முடியும் என்று அந்த அகந்தையை விளைவித்து நிச்சயத்திற்கு உயர்வு ஊக்கத்தை உண்டாக்கி இன்னதுதான் என்ற நிச்சயத்திற்குள்ள ஒரு ஊக்கத்தை உண்டாக்கி அதற்கு ஏதுவாக பிராணவாயுவையும் ஏற்று அதன் இதுக்கு பிறகு ஆன்மா புத்தியை அலட்சிப்பார். புத்தி என்ன பண்ணுகிறது? இவன் மகன், இது குட்டி, இது குடம், இது ஆடை என்று அந்தந்த பொருளுடைய பெயர் சாதி முதலிய எல்லாவற்றையும் அலசி கொடுக்கிறது. சிறப்பு வகையாக கூறுகின்ற சனிகற்ப காட்சி. சனிகற்பம்னா நல்ல கற்பம். சாம நல்ல கற்பத்தில் ஒரு பல சொற்களில் அது சாவு முதலம் ஒரு புது வார்த்தை. நான் என்றால் சிறப்புடைத்தல். நப்பின்னை, நக்கீரன் எல்லாத்துலையும் வரும். பின்னைன்னா பெயர். நான் என்பது சிறப்புடை சொல்லாக சேருகிறது. அந்த தகுதியுடைய சிறப்புடையவர்களுக்கு நான் என்கிறதை முதலில் சேர்த்துருவாங்க. அந்த முழு பெயர் என்று அப்படி பல பேர் நினைக்கிறது. நச்சாடையார், நப்பின்னையார்னு சொன்னால் பின்னையார் என்பதுதான் உடைய பெயர். நப்பின்னையார் என்பது சிறப்பு வகையில் சேர்ந்த வார்த்தை. அப்ப பொருள்களை பெயர்ச்சாதி முதலியவனவற்றி சிறப்பு வகையால் புரிதலாகிய சமீப காட்சிய நிச்சயித்தல். புத்தி நிச்சயிக்கும் என்று கூறியவற்றானே வாயில் முதலியவற்றின் தொழிற்பாடுகளுக்கு தமிழ் வேறுபாடும் அவை உண்டற்கொண்டு எவ்வளவையான் ஏதுவாமாறும் கொண்டு கொள்வார். இந்த வாயில் இருக்கிறது, அந்த கண்ணம் இருக்கிறது, அதுக்கு முன்னால் இருக்கிற வித்தியாசத்துவம் கலை வித்திய ஆராயம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒன்று காரணம், முன்னின் காரியம் இன்னொன்று. அதனால இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை செய்யணும். இந்த தத்துவங்களின் கூட்டுறவு இல்லாமல் ஆன்மா எதையும் செய்து கொள்ள முடியாது. ஆக ஒரு பொருளை பார்த்து அது இன்னது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே ஆன்மா என்ன பண்ணுகிறது? முதல்ல தனியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் முதல் காட்சி வாயில் காட்சி. 5 பொறிகளின் மூலமாக ஒரு உள்ள பார்க்கிறது. அப்புறம் என்ன ஆகுது? மனசதை ஆராய்கிறது. இது என்ன பொருள் ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். மனசு ஆராய்கிறது என்று சொல்லுகிற பொழுது மனம், அகங்காரம், சித்தம், புத்தி. புத்தியில் வந்து நிற்கும். புத்தி என்ன பண்ணும்? அது இன்னதுதான் என்று நிச்சயித்து சொல்லும். அந்த நிச்சயிக்கிறது புத்தியினுடைய வேலை. நிச்சயித்த பொருளை மனம் பற்றி கொள்வது. மனம் ஆன்மாவுக்கு தெரிவிக்கிறது. அதாவது சித்தமாக சிந்தித்து புத்தியா நிச்சயித்து மனமாகி பற்றி இந்த மனம் ஆன்மாவுக்கு உற்ற தோழம் ஆகி நெஞ்சே என்று அடிக்கடி பாடல்கள் எல்லாம் ஒரு நெஞ்சத்தான் வந்து சொல்வார்கள். நெஞ்சுக்கும் இவர்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவர்கள் ஆன்மா, நெஞ்சு தத்துவம். ஆனால் தத்துவத்தை தனக்கு தோழனாக்கி கொண்டு சொல்லுகிறது இந்த ஆன்மா. அப்படித்தான் பாடல்களில் பார்க்கிறோம். தத்துவம் ஆன்மாவுக்கு சமமாகுமா? தத்துவம் சடம், ஆன்மா சித்து. சித்தாகிய ஆன்மாவுக்கு இந்த சடமாகிய தத்துவம் எப்படி துணையாக இருக்கிறது? இப்போ பேட்டரி லைட் இருக்கிறது, அதுவும் நாமும் வேறு. நாமும் இயல்பாக நடக்கக்கூடியவர்கள். பேட்டரியிலிருந்து சார்ஜ் பண்ணதான் போகணும். ஆனால் பேட்டரி லைட் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னா அப்போ என்ன விதம் துணை சடப்பொருளாக இருந்தாலும் ஆன்மாவுக்கு சரியான துணையாக இருக்கிறது தத்துவங்கள். சடப்பொருளை விடவில்லை. சடப்பொருளை கொண்டுதான் சித்துப்பொருளாகிய ஆன்மா பல காரியங்களை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. இது தத்துவம் இல்லை என்றால் ஆன்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரபுதே நிலையில் அனமா பிரபுதேவரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த பிரபுதேவரை இங்கே இருங்க, அரண்மனையிலேயே எங்களோட இருக்கணும், உங்களுக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லுவார் இந்த தோழி. அப்போ சொல்றார், நீங்கள் பெண்கள், நான் ஆடவன், நீங்கள் அரசுரத்தை சேர்ந்தவர்கள், நான் மக்கள் அடிக்கிறேன், உங்களோடு சேர்ந்து உரைதல் சரியல்ல. நான் வழக்கம் போல தனியாக இருக்கேன். அங்கேருந்து சுவாமியினுடைய ஆராதனை நடக்கிற நேரத்தில் வந்து மத்தளத்தை அடித்து விட்டு நான் என் இடத்துக்கு போய்விட்டேன். அதுதான் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு. அப்போ மாயையை நீங்கள் மனத்தில் நினைக்கவில்லையா?
அது எப்படி சொல்லலாம்? மாயை அகன்றால் நடக்க காலிடும். மாயை என்னால் பிரிய முடியாது. நான் மனசுல வெறுத்து விட்டேன்னு நினைக்காதீங்க. அவரிடத்துல எனக்கு அன்பு இருக்கிறது. ஆனால் சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் இல்லையா? அதனால இந்த இடத்துல நான் தங்குவது சரியல்ல அப்படின்னு மறுக்கிறான். அது நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவான் பாருங்க. மாயை அகன்றால் நடக்க காலிடும். தத்துவம் வேண்டாம் என்று சொல்லி இந்த உயிர் அசட்டையாக இருக்கிற அசிட்டாக இருக்கிற தத்துவங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா, தத்துவங்கள் இல்லைன்னா அது நடக்க முடியுமா? நடக்கிறதுக்கு கால் வேணுது. கால் என்பது கண்ணம் தெரியும் இல்லையா? பார்க்கறதுக்கு கண் வேணுது, அது ஞானம் தெரியும் இல்லையா? சாப்பிட்றதுக்கு வாய்க்கணும், அது ஞானம் தெரியும் தானே? இந்த தத்துவங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னால் உயிர் எதை கொண்டு எப்படி வாழும்? மாயை அகன்றால் நடக்க காலிடும். வாயுடை மாற்றம் உண்டோ? பேச்சு வருமா? வைகரி முதலாகிய வாக்குகள் எல்லாம் சுத்தமாயிருடைய காரியம். மாயை வேண்டாம் என்று நீங்க சொல்லிவிட்டா வாக்கு எங்க இருக்கும்? வாயுடை மாற்றம் உண்டோ? ஒவ்வொரு விடயம் மனம் வரணும். ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு மனம் எப்படி போகும்? மனம்தான் இல்லையே. மனம் மாயினுடைய காரியம் இல்லையா? பொருந்தும் பகல் இரவு காலதத்துவம் மாயினுடைய அல்லவா? பகல் இரவு இங்கேருந்து இருக்கும். சரி, அதையே போட்டோம். கண்டாரம் என ஒருவர் நீரிலிருந்து உழைப்பவர் உடலோ? என்னை பார்த்தேன்னு உனக்கு சொல்லணும். ஒருத்தர் எனக்கு உடம்பு இருந்தால் தானே பார்க்க முடியும். உடம்பு இல்லாத உயிரிழந்தா பேய் இல்லை, யார் பார்க்க முடியும்? என்ன கண்டனம் என ஒருவர் நீ அறிவுற இங்கு உரைப்பவர் உடலோ? நேரிடாய் மாயை அகல முடியாது. நான் வெளியிருந்தங்கிறதுனால மாயை அகன்று விட்டேன்னு நினைக்காதீர்கள். அவன் எதுக்கு சொன்னான் அந்த வகையில் தெரியாமல் அவன் தன்னுடைய தலைவிக்காகத்தான் பேசுகிறான் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டு போகிறார். இந்த மாதிரி கதையை ஓட்டிட்டு பாருங்கள். அது சொல்வார், மாயை என்கின்ற ஒன்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய 36 தத்துவங்கள், இன்னும் சொல்ல போனால் 96 தத்துவங்களை கொண்டுதான் இந்த உயிரானது வினைகளை உண்டாக்குகிறது, அனுபவிக்கிறது. அதே செயற்பாட்டுக்கு உயிர் வரணும்னு சொன்னால் தத்துவம் இல்லாமல் முடியாது. அதனுடைய ஆரம்பத்தையும் திட்டுவாங்க. வாயிலின் மூலமாக கண்ணின் மூலமாக ஒரு விஷயம் உள்ள போகும். உடனே அந்த கரணம் அதை ஆராய்கிறது. புத்தி நிச்சயிக்கிறது. புத்தி நிச்சயிப்பாடு ஆன்மாவை வாங்கி போடுவது. அப்புறம் ஆன்மா இது ஒரு மகன் என்று அந்த கட்டையை பற்றிய அறிவை முடித்துக் கொள்வது. இப்பொழுது சீக்கிரம் நடக்கிற அப்படின்னால இத்தனை தத்துவங்கள் இது சம்பந்தப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். ஒரு எழுத்தப்பட்ட நூலை கட்டி அப்படி சுத்தினீங்கன்னா வேகமாக சுற்றுற போது எல்லா பக்கத்திலையும் இந்த படம் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு படம் தானே நம்ம வச்சிருந்தோம், எல்லா படத்தையும் இருக்கிற மாதிரி தெரியறதேன்னு இல்லை. நீங்க சுத்துற வேகம் அதுபோல இந்த பொறிகளும் அந்த கரணமும் புலனும் வேகமாக செயற்படுகிறது. ஒரு புலன் நுகரும் போது அங்கு ஒன்றிலை. ஒரு புலனை அனுபவிக்கிற பொழுது இன்னொரு புலன் வேலை செய்யாது, ஒன்றொன்றாகத்தான் அறியும். இப்போ நீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க, ஆனால் அது பார்க்கறதும் கேட்கறதும் ஒன்றா நடக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி எவ்வளவுன்றதை நம்மளால கணிக்க முடியாது. அவ்வளவு வேகமாக நடக்கிறது. அதனால 2-3 புலன்கள் வேலை செய்கிற மாதிரி தெரியும். இதே கவர்னர்கள் பாருங்க, பெண் கவர்னர்கள் 36 கவர்னர்கள், சோடசம் 16 கவர்னர்கள், 100 கவர்னர்கள் இருக்கிறார். ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் செய்கிறாங்களே. அவங்க கூட ஒரே சமயத்தில் செய்யலை, நம்மளோட இன்னும் கொஞ்சம் அதிக வேகமாக இடத்தை மாற்றுகிறார்கள். அதனால வேகமாக ஞாபகத்தை வச்சுக்கிறார். அது ஞாபக சக்தியினுடைய சாமர்த்தியம், அவ்வளவுதானே தவிர ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் இந்த உயிர் அனுபவிக்காது. ஒரு இடத்துக்கு தான் போகும். உயிர் கண்ணால் பார்த்த வழி காதால் கேட்காது. கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மனத்தால் சிந்தித்து 3 செய்யறதும் ஒரே செகண்ட்ல செஞ்சிடும். ஆனால் ஒரு செகண்டை நீங்க எவ்வளவு புலவாகணும்? 1,00,000 பங்கா பிடிச்சு பாருங்க ஒரு செகண்டை. அதில் எவ்வளவு நேரம்? அந்த நேரம் தான் இவ்வளவு நடக்கிறதுக்கு உயிர் எடுத்துக்கொள்வது. ஆனால் ஒவ்வொரு சமயத்தையும் உயிர் மூலாதாரத்திலிருந்து சாக்கிறதுக்கு வருகிறது. அங்கே ஓய்வு எடுத்துக்கொண்டு திரும்ப மூலாதாரத்துக்கு போகணும். ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்த ஒவ்வொரு கணத்திலேயும் நடக்கிறது. கீழே இருந்து மேலே போகணும், மேலே இருந்து போகணும். இதுதான் கீழாதாரத்தையும் மேலாதாரத்தையும் சொல்வார். சாக்கரம், சொப்பனம், சுருக்கி, துரியம், துரியாதீனம் என்று சொல்லும்போது, துரியாதீனம் என்று சொன்னால் அது மூலாதாரத்திலிருந்து வரும். இது மேலே போகும்போது சாக்கரம்,
நெற்றி புருவ நடுவில் 36 தத்துவங்களோடு கூடிய ஆன்மா இருக்கிற பொழுது சாக்கரம் நிகழும். ஆனால் சொப்பனம் வருகிற பொழுது அதில் சில தத்துவங்கள் போடும். 15 தத்துவம் தான் சொப்பனத்தில் இருக்கு. இப்படி ஒவ்வொரு தத்துவங்களாக குறைந்து கொண்டே வந்து மூலாவாக இருக்கும்பொழுது ஆன்மாவும் பிராணவாயும் தான் இது எதுவும் இருக்காது. இப்படி ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்புறம் விடுகிறது. இந்த ஓய்வு இல்லைன்னு சொன்னால் ஆன்மா வெளி செய்யக்கூடிய தகுதி அடிப்பாரார் சோர்வடைஞ்சு இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. அதனால ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கே 32 தத்துவம் தேவை. ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது அப்போ அது எவ்வளவு தத்துவங்களை கொண்டு உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அது நீங்க கணக்கு பண்ணீங்க. நம் வெளியில் இருக்கிற புறக்கருவிகளை மட்டும்தான் கணக்கு சொல்லிருக்கோம். இந்த புறக்கருவிகளுக்கு உள்ள இருக்கிற கருவிகளை சேர்த்தா தான் 32 வரும். இல்லைன்னா முடியாது. பிராணவாயு ஒன்றுதான் இயக்கம் நமக்கு தெரியும். கொஞ்சம் அதிகபட்சம் அபாரவாயு தெரிகிறது. வேட்பாளர்களுக்கு உதாரண வாயுவை பற்றி கொஞ்சம் தெரியும். இவ்வளவுதான். ஆனால் 10 வாயுக்கள் இருக்கிறது. 10 வாயுக்களும் இருக்கிற பொழுதுதான் பிராணவாயு வேலை செய்யும். அது பிராணவாயு வேலை செய்யணும்னா அதன் கூட மற்ற வாயுக்களும் அங்கே தேவை. அபானமும் சமானமும் வியானமும் கூர்மனும் பிரியனும் ஜெகத்துவம் நலஞ்செய்யணும் இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாரும் சேர்ந்தால்தான் இந்த பிராணவாயுனுடைய காரியம் சரியாக நடக்கும். இந்த பின்பக்கத்தில் எத்தனை தத்துவங்கள் இருக்கிறது என்பதை நாம் அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சமீகற்ப காட்சி புத்தி காட்சியே இன்னது இது என்று நிச்சயிக்கிறது பாருங்க. அது புத்தியினால உண்டாகிற காட்சி ஆயினும் அப்படி இருந்தாலும் முதற்கண் மனத்தின் தொழிற்பாடு எதுவாக வந்து மனத்தின் தொழிற்பாடு காரணம். அதுக்கு பிறகு புத்தி அதை வாங்கிக் கொள்வது. மனம் மூலமாக புத்தி அதை வாங்கிக் கொண்டு ஆராய்கிறது. அதனால மானத காட்சியில் பெறும். வாயில் காட்சி மானத காட்சி. மானத காட்சினா மனம் முதலாகிய தத்துவங்களின் மூலமாக அந்த பொருளை ஆராயும். மூணாவது சங்கேதனை காட்சி. ஒரு பேப்பர் வருது, அது என்ன அது தாள், இதுதான் புது நிர்விகற்ப காட்சி. அடுத்தபடி இன்னொரு சொன்னாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது அது ஒரு தந்தி இந்த ஊரில் இருந்து நடத்தி வந்திருக்கிறது, இன்னாரை பற்றி வந்திருக்கிறது. இதையெல்லாம் புத்தி நிச்சயத்தை நமக்கு சொல்லுகிறது. புத்தி நிச்சயத்தை சொன்ன உடனே மனம் அதை வாங்கி உயிருக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி ஒரு தாள் வந்திருக்கிறது, அது இந்த விஷயம் இன்னும் இருக்கிறது, நீ என்ன செய்ய போறேன்னு உயிரை கேட்கறது. உயிருக்கு சொல்ல வேண்டிய அளவு தான் மனத்துக்கு வேலை. உயிருக்கு அதை தெரிவித்து விட்டால் மனத்தினுடைய வேலை முடிஞ்சு போகுது. உயிர் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுகிறது, அந்த செய்தி சந்தோஷமான செய்தியாக இருந்தால் மகிழ்ச்சியை இருந்தாக்கும், துக்கமான செய்தியாக இருந்தால் அலற ஆரம்பிக்கும். இது தன்பேதனை காட்சி. இப்போ பாருங்க, மூணாவது காட்சி வாயில் காட்சி, அப்புறம் மானத காட்சி, அப்புறம் தன்பேதனை காட்சி. அந்த விஷயத்தினாலே இன்பமோ துன்பமோ உயிர் அடைவது இருக்கிறது, அது அதனுடைய வேதனை. இந்த 3 காட்சிக்கு வருகிற போதுதான் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகும். இதை நம்ம ஒவ்வொரு துணித்திலையும் சொல்றது இல்லை. எல்லா இடங்கள்லையும் இந்த 3 வாயில் காட்சி, மானத காட்சி, தன்பேதனை காட்சி என்று வருகிறது. அதுதான் சொல்றார். சமீகற்ப காட்சி அது புத்தியை கட்சியாயும் முதற்கண் மனத்தின் தொழிற்பாடு ஏதுவாக முறையை வருதல் பற்றி ஆகுவையால் மானத காட்சி எனப்படும். புத்தியை மனமதென்றும் மனமது புந்தி என்றும் வந்துடும். இதுதான் முதலே நான் சொல்லியிருக்கேன். புத்தின்னு சொன்னால் மனம் வந்து அது வித்தியாசமாக நினைக்காது. உள்ள நேரம் ரொம்ப குறைச்சல். அந்த கரணங்கள் நாரும் தொழிற்படுகின்ற வேகம் அதிகம். இந்த ஒன்றுக்கு ஒன்று வேகம் அதிகமாக இருக்கிற அப்படின்னால சில சமயங்களில் விடறி விடுற மாதிரி வேகம். அது மனம் புத்தி சித்தம் இதெல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்க. சித்தத்தை சிவன்பாலையை வைத்தால் நான் சித்தத்தை சிவன்பாலை வைத்து வரலாம், மனத்தை சிவன்பாலை வைத்து வரலாம்னு கேள்வி வைப்பீங்க. அப்படி சொன்னால் என்னங்க, இன்னும் வித்தியாசம் இல்லை. அதே புத்தியை சிவன்பாலை வைத்தான்னு சொல்லலாம். இது அதிகபட்சம் அந்த கண்ணத்துக்கு தான் எடுக்க மாட்டார்களே தவிர மனம் புத்தி சித்தம் மூன்றையும் ஒன்றில் ஒன்றாக சொல்லுகிற பழக்கம் சித்தாந்தங்களில் சுலமாக இருக்கும். தவறு என்று சொல்ல முடியாது. அந்த 3க்குள்ள இருக்கிற
பிரிவு நேரம் குறைச்சல் முறையே வருதல் பற்றி அப்பெயரால் மானத காட்சி எனப்படும். அது புத்தி காட்சி தான், ஆனால் அது மானத காட்சி என்று சொல்றோம். ஏன்னா புத்தி தான் நிச்சயிக்கிறது, மனம் நிச்சயிக்கிறது இல்லை. மானத காட்சி எனப்படும். புந்தியை மனமது என்றும் மனமது புந்தி என்றும் வந்துடும் என்று ஒரு இது உணராது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் சில பேர் என்ன பண்றாங்க, மானத காட்சி என்றதே கொண்டு மானத காட்சி சொல்லிவிட்டதுனாலே பெயர் சாதியம் நிறைவேற்றான் நிச்சயித்தலே மனத்தின் தொழிற்பாடு ஆகிய சங்கல்பம் என்று மனத்தின் வேலையாக அது தருகிறாங்க. இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் மனத்தின் வேலை அல்ல, புத்தியினுடைய வேலை தான். அது மனம் முதலில் அது தொட்டதாகினால மானத காட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. மானத காட்சின்னு பேர் வச்சதுனாலே நிச்சயத்திலே மனத்தினுடைய வேலை என்று சில பேர் தவறாக கண்டுவிட்டார்கள். நிச்சயத்திலே மனத்தின் தொழிற்பாடாகிய சங்கல்பம் என்றும் என்னால் இது செயற்பாட்டின் நிச்சயித்தல் புத்தியின் தொழிற்பாடு என்றும் மயங்கி கூறுவாரும் உலர் மயங்கி பேசுகிறார்கள் சில பேர். பெயர் சாதியம் தெரியவற்றால் துணிவதாகிய நிச்சயத்திற்கு சங்கல்பம் என்னும் வழக்கம் யானும் இல்லை. அது சங்கல்பம் அல்ல. நிச்சயித்தல் என்பது சங்கல்பம் அல்ல. சங்கல்பம் என்றால் என்ன, இதை செய்வேன் என்று உறுதி எடுத்தல், அதுதான் சங்கல்பம். நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்வது. நிச்சயித்தல் என்பது வேறு. இந்த பொருள் இதுதான் அப்படின்னு சொல்றது நிச்சயித்தல். பாருங்க, ஐயத்தை செய்யும் மனம் இதுவா அதுவா என்று மனம் சந்தேகப்படுகிறது. இது கட்டையா மகனா, இந்த கேள்வி முதல்ல எழுப்புகிறது. அந்த கேள்விக்கு மனம் என்ன சொல்கிறது, நிர்விகற்ப காட்சியை புத்தியின் மூலமாக மனம் வாங்கிக் கொண்டு மனம் இது என்ன என்று ஐயப்படுகிறது. மனம் ஐயப்படுகிற பொழுது ஆங்காரை நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்று எழுப்புகிறது. எழுப்புகிற பொழுது புத்தி அதை விவரமாக ஆராய்ந்து நிச்சயிக்கிறது. ஆக நிச்சயிக்கிறது புத்தியினுடைய வேலையை தவிர முதல் அது எழுப்புவது மனம். அதனால சொன்னார் பல பேர் என்ன முதல்ல எழுப்புற மனத்தினாலே மானத காட்சி என்று நாம் பெயர் வைக்கிறோம். ஆனால் உண்மையில அது புத்தியினால் கண்ட காட்சி தான். புத்தி தான் அதை நிச்சயிக்கிறது. ஐயத்தை செய்யும் மனம், அந்த இடத்துல ஒரு கோடு விட்டுங்க. ஐயத்தை செய்யும் மனம் இதுவா அதுவா என்று சந்தேகத்தை செய்கின்ற அந்த மனம் அதற்கு மறுதலையாகி நிச்சயத்திலையும் செய்தல் கூடாமையாகும். நிச்சயத்திலையும் எப்படி செய்யும், மனத்துக்கு சந்தேகம், புத்தி நிச்சயிக்கிறது. ஒரு ஆள் சந்தேகப்படுறான்னு சொன்னா சந்தேகம் உள்ளவன் எப்படி நிச்சயத்துக்கு வர முடியும், வேறொன்று தான் நிச்சயம் பண்ண முடியும். மனம் சந்தேகப்படுகிறது, கட்டையா மகனா, அதனிடத்தில் சந்தேகம் இருக்கிற அப்படின்னாலே புத்தி அது நிச்சயிக்கிறது, இது கட்டைதான் மகன் அல்ல. அதுக்கு மேலே இன்னும் கூட விகல்பம் வரலாம், இது என்ன கட்டை, இந்த கட்டையினுடைய தன்மை என்னது என்று ஒவ்வொன்றையும் ஆராயலாம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக ஒரு பொருளை பற்றி சொல்லுகிறீர்களோ அது சவிகற்ப காட்சி. நல்ல வேறுபாடுகளை முழுமையாக ஆராய்ந்தோம். அதே மனம் என்பது சந்தேகப்படுவது முதல்ல, அதுக்கு பிறகு புத்தி நிச்சயிக்கிறது. அதனால ஐயத்தை செய்யும் மனம் அதற்கு மறுதலையாகி நிச்சயத்தினையும் செய்தல் கூடாமையானது. கூடும் என்பார்க்கு நியமம் வேண்டாம். இதுக்கு இன்னது இன்னது இன்ன வேலை இன்னதுக்குன்னு ஒரு நியமம் இல்லை. மனமே ஐயமும் படும் நிச்சயமும் படும் சொன்னா எல்லா தத்துவமும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி போக வேண்டியதுதான். அதுக்கு ஒரு நியமம் இல்லாத அதான் சொல்றாரு. நியமம் வேண்டாமையானும் ஒரு கருவியே எல்லா தொழிற்பாட்டிற்கும் அமையும் எனப்பட்டு ஏனைய கருவிகள் எல்லாம் மிகையாகி முடியும் ஆகலாம். இது இன்னதாக பார்த்து என்னும் சங்கல்பம் நிகழ்ந்தன்றி ஐயப்பாடு நிகழாமே. முதல்ல சங்கல்பம், அது என்ன சங்கல்பம், இது என்னதாகலாம், இது கட்டையா மகனா, இது சங்கல்பம். அப்புறம் ஐயம், கட்டையா இருக்குமா மகனா இருக்குமா இந்த சந்தேகம் அடுத்தபடி வருகிறது. சந்தேகம் ஏற்பாடு, அது வேறொரு கருவியின் தொழிற்பாடு. ஒவ்வொரு கருவிக்கு ஒவ்வொரு காரியம், மனத்துக்கு ஒரு காரியம், புத்திக்கு ஒரு காரியம், ஆங்காரத்துக்கு ஒரு காரியம், சித்தத்துக்கு ஒரு காரியம். அப்படி தனித்தனியாக வைத்துக்கணும் தான் உலகத்துக்கும் வருது. எல்லாத்தையும் உள்ளே செய்யும் சொன்னீங்கன்னா இத்தனை தத்துவங்கள் தேவையே இல்லாத
இது இன்னதாக பார்த்து என்னும் சங்கப்பம் எழுந்தண்டி ஐயப்பாடு விடாமல் அது உறுதலையான் வேண்டப்படுதலான் வேறொரு கருவியின் தொழிற்பாடாதல் அமையாமையான் நிச்சயித்தல் என்பதை வேறொரு கருவியினுடைய தொழிற்பாடாக சொல்ல முடியாது, புத்தியினுடைய தொழிற்பாடாகத்தான் சொல்ல வேண்டும். என்னால் இது செய்ய பார்த்து என்பது யான் இதனை செய்வேன் என்னும் அகந்தையின் வேறல்ல. அது ஆங்காரத்தின் தொழிலாளி புத்தியின் தொழிற்பாடு அல்ல. என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆங்காரத்தினுடைய கருத்து. வேற ஒருத்தராலும் முடியாது அப்படின்னு சொல்றது ஆங்காரம். அது புத்தியினுடைய தொழிற்பாடு அல்ல. புத்தி முதலியவற்றுக்கு தமிழ் வேற்றுமை அறியாவும் புத்தி ஆங்காரம் மனம் இதுக்கு வேற்றுமை அறியாதவர்கள் இப்படிலாம் தவறாக சொல்லுகிறார்கள். உண்மையில் அதுவும் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கருவி. அந்த கருவி தவிர அந்த வேலையை தவிர வேற எதுவும் செய்யாது. இரண்டு வேலைகளை ஒரே கருவியை செய்யும் என்றால், ஆனால் பல கருவிகள் அப்புறம் தேவையில்லை. எல்லா தத்துவங்களும் மிகை என்றாகிவிடும். அதுதான் இந்த பரவாயில்ல சொன்னார். அல்லதும் புறப்பொருள் விஷயத்தை பெயர் சாதி முதலியவற்றால் நித்திய ஞானம், அந்த ஞானம்தான் சுக துக்க மோக வடிவிற்றாய் தன்வேதனை காட்சியில் ஆன்மாவுக்கு விஷயமா? ஆன்மா தன் வேதனை காட்சி அடைகிறது, இன்பமோ துன்பமோ அடைகிறது. அதுதான் தன் வேதனை. ஆன்மா இன்பமோ துன்பமோ அடைகின்ற பொழுது இதற்கு என்ன காரணம்? வெளியிலிருந்து வந்த விஷயம், ஆன்மாவுக்கு வந்த விஷயம். அது சுகத்துக்கோ துக்கத்துக்கோ மோகத்துக்கோ காரணமாக இருக்கிறது. அதை கேட்டு சந்தோஷமும் அடையலாம், துக்கமும் அடையலாம், மோகமும் அடையலாம், ஆசையும் அடையலாம். ஒரு பொருள் வந்திருக்கிறதுனா அதுக்கு அந்த பொருள் ரொம்ப பிரயோஜனப்படும், நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற உடனே அந்த மாதிரி சுக துக்க மோகங்களுக்கு வடிவாக அவ்வேதனை தன்வேதனை காட்சியில் ஆன்மாவுக்கு விஷயமாகும் என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தது. அது மனத்தின் தொழிலாய வழி. புத்தி தத்துவம் போக்கியம் என்பதும், போக்கியம்னா அனுபவிப்பதற்கு உதவுவது. புத்தி தத்துவம் போக்கியம்னா புத்தி தத்துவத்தையே அனுபவித்து வருவதில்லை, புத்தி தத்துவம் அனுபவிப்பதற்கு உதவுவது என்பதனால் இருவினைக்கு சிறப்பு வகையாக பற்றுக்கோடும் புத்தி தத்துவம். தன்னம் ஞானம் முதலியனவெல்லாம் புத்தி தத்துவத்தின் கண்டே தான் இருக்கிறது. அதுதானே ஸ்டோரேஜ். உயிருக்கு உயிருக்கு ஸ்டோரேஜ் இருக்கிறது புத்தி தத்துவம் தான். எல்லாருக்கும் தன்னிடத்தில் வைத்திருந்து அந்த உயிர்தோறும் அந்த பிறந்தோறும் அது கூட கொடுத்து கொண்டே வருகிறது. அதனால ஜன்மம் ஞானம் முதலியன எல்லாம் புத்தி தத்துவத்தில் அடங்கி இருக்கிறது. அடுத்தபடி வேறொருத்தருடைய கருத்து சொல்லி மறுக்கிறார். ஒன்று பாராட்டு அஞ்சாயிரம் முதலியோர் தன்மம் ஞானம் முதலாகியவற்றை ஆன்மாவின் குணம் என்றார். இவர் புத்தியினுடைய காரியம், தன்மம் ஞானம் எல்லாம் புத்திக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அங்கிருந்தான் வருகிறது என்றார். ஆனால் அது ஆன்மாவின் குணம் என்பார். தோன்றி நின்று அழிவனவாகிய குணங்கள் கடப்பொருள்கள், கடப்பொருளுக்கு அன்றி சேதன பொருளுக்கு ஏறாமையாகும். தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் கடப்பொருள், அறிவுடை பொருள் தோன்றி நின்று அழியாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அனாதித்தனாக இருக்கிறவன். இப்போ என்ன இரண்டு சித்துப்பொருளாக இருக்கிறது இறைவன், இன்னொன்று ஆன்மா. சித்துப்பொருளாக இருக்கின்ற இறைவனுக்கு ஆன்மாவுக்கும் தோன்றி நின்று அழிகின்ற காரியம் இல்லை, என்றும் உள்ளது, உள்ளவாறே உள்ளது. உடம்புதான் தோன்றி நின்று அழிகிறதே தவிர உயிர் தோன்றி நின்று அழியாது. உயிர் நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருவந்திரத்தில். உயிர் நிலையாம உயிர் நிலையாமல் இல்லை, உயிர் நிலைப்பது. ஆனாலும் உயிர் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடம் அதுக்கு நிலையாமல் விட்டு விட்டு போகிறது. இந்த உடம்பை விடுகிறது, இன்னொரு உடம்பை எடுத்துக் கொள்கிறது. அதுதான் உயிர் நிலையாமல் சொன்னோம். மூக்கு முடிய மிளகா பிடிக்கும் ஒன்றாயிடாது. மிளகா பிடிச்சா மிளகாயிடும் செய்யறது, மூக்கு பிடினா மூக்காயிடும் செய்யலாம். இது போல உயிர் நிலையாமல் வேறு, யாருக்கு நிலையாமல் வேறு. உடம்பு நிலையாதுன்னு சொன்னால் ஒரு விஷயம், உயிர் நிலையாதுன்னு சொன்னால் உயிர் வாழ்கின்ற இடம் நிலையாது. வள்ளுவர் கேட்கிறாருல, சுற்றில் அமைந்துண்டு கொள்ளோ உடம்பிடம் சுற்றில் இருந்து இருக்கு, சுற்றில் அமைந்துண்டு கொள்ளோ சொந்த வீடுகளும் அமைந்த போல இருக்கு அப்படின்னா. அதனால எல்லா பொருளையும் ஒரே மாதிரி போட்டு கழிவு கொடுக்குறார் சொல்ற பொருள்.
நஞ்சாதிகள் முதலியோர் தர்மஞான முதலியார் பற்றி ஆன்மாவின் குணம் என்பது. குணம் என்றால் என்ன? சேனாவரையர் அதுக்கு விளக்கம் சொல்றார். சொல்லுகிறாங்க, ஒரு பொருளின் கண் தோன்றி தனக்கோர் குணமின்றி தொழிலின் வேறாகி அப்படின்னு சொல்றார். ஒரு பொருளிடத்துல இருக்கும் குணம் என்பது, அதுக்கு ஒரு குணம் கிடையாது. குணம் என்பது ஒரு தொழில் அல்ல. ஒரு பொருளின் கண் கிடந்து என்பது அப்படின்னால பொருள் அழிந்தால் அந்த குணமும் அழிந்து. ஒரு பண்பு வச்சுங்க, வெள்ளை, அது மாடு, அது வெள்ளையா இருக்கு. இந்த மாடு இருக்கிற வரையிலேயே இந்த வெள்ளையும் இருக்கும். மாடு போகிற போது தான் அந்த வெள்ளை போகும். பண்பின் அழிவு வந்தால்தான் பண்பு அழிவு. பண்பை விட்டு பண்பு புரியாது. இதுதான் குணம். பண்பாவது ஒரு பொருளுடன் கிடந்து தனக்கோர் குணமின்றி தொழிலின் வேறாயது அப்படின்னு சொல்றது. அது புடமேற்று உடையதல்ல, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அப்படின்னாரு. அதுதான் இங்க சொல்ற. தோன்றி நின்று அழிவனமாகிய குணங்கள் சடப்பொருளுக்கன்றி சேதன பொருளுக்கு இயலாமை. அறிவுடை பொருளுக்கு அந்த குணங்கள் இயலாது. ஏற்றுமதி குணமுனிகளின் இயல்பு முன்னர் காட்டப்படுமாக குணம் அழிய முனியும் அழிவு. ஆகவே ஆன்மா விகாரியாய் அழிவு. ஆன்மாவின் குணம் என்று சொன்னால் குணம் அழிகிற பொழுது ஆன்மாவும் அழியும் அர்த்தம் பண்ணும். ஆன்மா அனாதிரித்தம். அனாதிரித்தமாக இருக்கிற ஆன்மாவை அழியும் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகலாம், அது பொருந்தாது. ஆகவே ஆன்மாவின் குணம் என்று இவைகளை சொல்லுதல் சரியல்ல. குணம் அழிந்தால் ஆன்மாவும் அழிய வேண்டும் அல்லவா? குணம் என்பது முனிப்பொருள் அழிகின்ற பொழுதுதான் குணம் அழியுமே தவிர முனிப்பொருள் இருக்கிற பொழுது குணம் அழியாது. மாடு இருக்கிற பொழுது அதனுடைய வெள்ளை நிறம் எப்படி போகும்? அந்த பண்பு தான் இருக்கும். மாடு அழிகிற பொழுது பண்பு அழியலாம். தனக்கு கேடின்றி அப்படின்னு சொல்ல பாருங்க. குணம் முனிப்பொருள் இருக்கிற வரையிலேயும் குணம் இருக்க முடியும். குணம் அழிய முனியும் அழியுமாக, ஆன்மா விகாரியாய் அழியுமாகலாம். அது பொருந்தாகும். இதனாலே அனுபவித்த பொருளை பின் நினைத்தற்கு ஏதுவாகிய வாசனைக்கு பற்றுக்கூடாவது புத்தி தத்துவம். ஆன்மா அல்ல. அனுபவித்த பொருளை பிறகு ஆசைப்படுகிறான், அதான் வாசனை. அந்த வாசனை எங்கே தங்கி இருக்கிறது? புத்தியில. அனுபவித்த பொருளை திரும்பி பார்க்கிற பொழுது இது நாம் அனுபவித்தது அல்லவா, நமக்கு சொந்தமானது அல்லவா என்று நினைக்கிறானே, அந்த நினைப்பு ஆன்மாவுக்கு வருவதற்கு காரணம் என்ன? புத்தி. புத்தி அந்த விஷயத்தை சேர்த்து வச்சிருக்கிறது. அது இப்படி சொல்லுகிறது பார்க்க முடியும். இதே வாசனைக்கு பற்றுக்கோடு கூட புத்தி தானே தவிர ஆன்மா தானாக அதை செய்யலை. புத்தி இருந்தால் ஆன்மாவுக்கு அந்த விஷயம் வருகிறது, அது வாங்கி கொள்வது. ஆன்மாவின் இருவினைக்கு பற்றுக்கோடு ஆன்மாவே என்று சொல்ல முடியாது. இந்த இருவினைகள் ஆன்மாவினிடத்திலேயே அடங்கி வருகிறது சொல்ல முடியாது. ஆன்மா எதையும் சுமப்பது இல்லை. இறைவன் எவ்வளவு பொறுப்புகளை சுமக்கிறான் போடுங்க. அந்தந்த ஆன்மாவினுடைய வினைகளை இறைவன் சுமப்பதில்லை. அந்த ஆன்மாவின் தலைமையிலையும் கட்டுறதில்லை. புத்தி தத்துவத்தில் இருவினைக்கு பற்றுக்கோடு ஆன்மாவே என்பார் மதமும் மறுக்கப்பட்டவாறு கண்டுகொள்ளும். அங்கு புத்தி தத்துவம் சடமாக அதுங்கள் ஞானம் உண்டாகுதல் வளவம். ஞானம் தன்மம் முதலானவெல்லாம் புத்தி தத்துவத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த 8 பாவகம், அந்த 8லே தன்மம் அதன்மம், ஞானம் அஞ்ஞானம் என்று இப்படி வரும். அந்த 8ம் புத்தி தத்துவம் சடமாகையின் அதுங்கள் ஞானம் உண்டாகும் என்றால் மலைவான் மாறுபாடாக இருக்கிறது அப்படின்னா ஆகாது. புத்தி தத்துவம் சடமாயும் சாத்திரிய குணத்தால் மேற்பட்டு தோன்றியது. புத்தி தத்துவம் சாத்திரிய குணத்தால் மேற்பட்டு தோன்றியது. இதே தாமத குணத்தால் மேற்பட்டு தோன்றியது ஆகாரம். அப்படி அந்த கரணங்கள் நீங்கள் பிரித்து சொன்னாலும் கூட ஒரு குணம் மேற்பட்டு தோன்றுகிறது. அப்போ புத்தி தத்துவம் சாத்திய குணத்தினாலே மேம்பட்டு தோன்றியது. ஆகையினாலே சேதன பொருளாகிய ஆன்மாவுக்கு எளிமுகமாகிய வழி
ஆன்மாவை எதிர்பட்ட பொழுது ஆன்மாவிலிருந்து புத்தி தத்துவம் பிரதிபலிக்கிறது. அதனாலே அது தன்மம் அதன்மம் முதலியன இருப்பதற்கு இடம் உண்டு. இப்போ கண்ணாடியிலே நம்முடைய நிழல் தோன்றி வருவதுன்னு சொன்னால் கண்ணாடிக்குள்ள இருக்கிற நிழல் இருக்கிறது, அது நம்மை முழுமையாக காட்டுகிறது. நாம இல்லையே தவிர நாம் கையசைத்தால் அதை அடிக்கும், நாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது திறக்கும். அது இது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது நடக்குது. அதுபோல ஆன்மாவின் எதிர்முகமாக புத்தி தத்துவம் வருகிற பொழுது ஆன்மாவினுடைய தன்மைகள் அதில் பிரதிபலிக்கிறது. அதுவே தர்மம் ஞானம் முதலியனவெல்லாம் புத்தி தத்துவத்தில் உண்டாவதற்கு ஆன்மாவினுடைய சாட்சாத்காரம் அதுக்கு பிரயோஜனப்படுகிறது. இறைவனுடைய முன்னிலைன்னு சொல்லணும் இல்லையா, சுற்றுலெல்லாம் முன்னிலைன்னு ஊற்றிருப்பாங்க. முன்னிலைன்னா வாயமொழி சொல்லணும், நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு இருக்கலாம், இப்படி செய்யக்கூடாது. அது மாதிரி எதிர்க்க முன்னிலை ஆன்மாவினுடைய முன்னிலையில இது காரியப்படுகிறது. சூரியனுக்கு முன்னாலே தாமரை மலர்கிறது. சூரியன் வந்து அது அலங்கலை, அவன் வந்து கையால் தூங்கல, ஆனாலும் சூரியனை பார்த்துட்டு தான் தாமரை மலர்கிறது. அதுபோல ஆன்மாவுக்கு முன்னாலே இருக்கிற புத்தி தத்துவம் தன்மம் ஞானம் முதலியவற்றை தன்னிடத்திலிருந்து தோற்றுவிக்கின்ற ஆற்றலை உடையதாக இருக்கிறது. இனி புத்தியின் குணங்களாகிய பாவகம் 8, அந்த 8 அவர் தான் முன்னால சொல்றேங்க. தன்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம், இந்த 4ம் சாத்விக குணத்தால் புலாகும். தன்மம் ஞானம் வைராக்கியம் தான் இல்லை, ஐஸ்வர்யம். அதன்மம் அது நேர அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வர்யம். இல்லை அவைராக்கியம் ஒழிந்த 3ம் தாமத குணத்தால் உறவாகும். போட்டதுனால எதிர்மறையாக போட்டு, எதிர்மறையாக போனதுனால தாமத குணத்துக்கு போயிட்டு சாத்விக குணத்தில். அவைராக்கியமாகிய அராகம் 1ம் ராட்சச குணத்தால் உண்டாகும். மோகத்திற்கு ஏழ்வாதல் பற்றி ஐஸ்வர்யமும் தாமத குணத்தான் ஆகுது என சில ஆகமங்களில் கூறப்படும். தன்மம் முதலியவற்றிற்கு என்ன பொருள்? அறம், அறிவு, வெறுப்பு, செல்வம், பாவம், அறியாமை, விருப்பு, வறுமை என முடிவெடுத்து கூறிக்கொள்கிறார். ஒரு தன்மம்னா என்ன? அறம். ஞானம்னா அறிவு. அது மாதிரி வைராக்கியம் உண்டால் வெறுப்பு, செல்வம், ஐஸ்வர்யம். இதுக்கெல்லாம் தமிழில் அப்படி நீங்கள் அர்த்தம் பண்ணிக்க. தமிழையே அங்கே எழுதிவிடலாம், உடம்புடைய எழுதிவிட்டு இதுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் பண்ணிக்க. என்ன பாஷம் இல்லையா, அது உடம்புக்காரர்களுக்கு வரணும். அதனால் அந்த வார்த்தையோட எழுதினால்தான் மிரட்டல் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் தன்மம்னா என்ன, ஞானம் என்றால் என்ன,